ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராகியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே. வாராவருவாய் வருமென் மாயா மாயாமூர்த்தியாய் ஆறாவமுதாய் அடியேன் ஆவி அகமே தித்திப்பாய் தீராவினைகள் தீர எண்ணையாண்டாய் திருக்குடந்தை ஊரா உனக்காட்பட்டும் அடியேன் இன்னம் உழல்வேனோ. 108 திவ்யதேச வைபவங்கள்ல சோழ நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான திருக்குடந்தை என்கிற கும்பகோண கஷேத்திரத்தினுடைய மகாத்மியத்தை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். எம்பெருமான் சாரங்கபாணியனுடைய உற்சவங்களை எல்லாம் அனுபவித்தோம். அடுத்தபடியாக நம் சம்பிரதாயத்திலே திவ்ய தேசங்களிலே பல பெரிய கோயில்கள் உண்டு. நிறைய பிராகாரங்களும் நிறைய மதில்களும் நிறைய கோபுரங்களும் விமானங்களும் நிறைய சன்னதிகளும் கூடிய ஸ்ரீரங்கத்தை போன்ற பெரிய கோயில்கள் சம்பிரதாயத்திலே சில உண்டு. அந்த சில பெரிய கோயில்களிலே ஒன்று இந்த சாரங்கபாணின்னு சொல்லக்கூடிய ஆறாவது ஆழ்வானுடையதான சன்னதி. இந்த கும்பகோணத்துல எத்தனை பெருமாள் இருந்தாலும் இந்த அமுதனை பெரிய பெருமாள் அப்படின்னு சொல்றது வழக்கம். நிறைய பெருமாளுக்கு ஒன்னா வேடுபரி உற்சவம், கருட சேவ உற்சவம், பார்வேட்ட உற்சவம் இதெல்லாம் நடக்கிறச்ச மற்ற பெருமாள்கள்லாம் முன்னாடி வந்து அமுதனுக்காக காத்துன்னு இருந்து பெரிய பெருமாள் 7 நாள் விட்டுதான் புறப்பாடு அப்படின்னு அமுதனுக்கு பிராதானியம் கொடுத்து மற்ற பெருமாள்களுக்கெல்லாம் முன்னாலே அமுதன் வந்து இங்க எழுந்தருளின காரணத்தினாலே அவரை பெரிய பெருமாள் அப்படின்னு சொல்றோம். அமுதனுக்கும் காலத்திற்கு முன்னாலே ஆதிவராக பெருமாள், வரதராஜ பெருமாள் இவர்கள் எல்லாம் எழுந்தருளினாலும் எப்படியானா கலியுக பிரத்யக்ஷ தெய்வமா, இந்த கலியுகத்துக்குன்னே கண்கண்ட தெய்வமா திருமலையிலே திருவேங்கடமுடையான் திகழ்வதனாலே அவனுக்கு முன்னாலே அங்கு எழுந்தருளின ஆதிவராக பெருமாளை விடவும் திருவேங்கடமுடையான் பிரதானமானவனோ, அந்த மாதிரி பல கல்பங்களுக்கும் அழியாமல் திருக்குடந்தையை காப்பாற்றி திருக்குடந்தையிலே பொற்றாமரை கரையிலே வைதிக விமானத்தின் நிழலிலே இருந்து கொண்டு அநேக கல்பங்களுக்கும் திருக்குடந்தை வாசிகளையும் லோகத்தாரையும் ரட்சிப்பதற்காக சங்கல்பம் பண்ணிக்கொண்டு எம்பெருமான் சாரங்கபாணி அந்த விமானத்தோடு கூட அங்க வந்து அமர்ந்தபடியினாலே அவனுக்கு முன்னால் அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய க்ஷேத்ராதீசனான ஆதிவராக பெருமாள், பிரம்மன் கோயில் வரதராஜ பெருமாள் இவாளுக்கெல்லாம் தரப்படுகிற பிராதானியத்தை விட இந்த எம்பெருமானுக்கு இங்கு பிராதானியம் அதிகம். அப்படி திருமலையை போன்ற ஆதிவராக க்ஷேத்திரம் இது. திருமலையை போலவே ஆதிவராகனுக்கு பின்னாலே பெருமாள் வந்து சேர்ந்தார். இவரும் பாதாள ஸ்ரீனிவாசனான திருவேங்கடமுடையான் தான். வந்தவருக்கு அங்கு பத்மாவதியை திருமணம் செய்து கொள்வதும் இங்கு கோமலவள்ளியை திருமணம் செய்து கொள்வதும் காரியமாக ஆயிற்று. அவதார நோக்கம் அது. அலர்மேல்மங்க தாயார கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவே திருவேங்கடமுடையானாக அவதாரம், கோமலவள்ளி தாயார கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவே சாரங்கராஜனாக அவதாரம். அங்கும் தனக்கு முன்னாலே இருந்த வராக பெருமாளிடத்திலே அனுமதி பெற்றுக்கொண்டு க்ஷேத்ராதீசனா கலியுக பிரத்யக்ஷ தெய்வமாக திருவேங்கடமுடையான் விளங்குகிறான். திருக்குடந்தையிலும் ஆதிவராக பெருமாள் முந்தியவராக இருந்தாலும் சாரங்கபாணி பெருமாள் கோமலவள்ளி தாயாருடைய கூட கலியுக பிரத்யக்ஷ தெய்வமாக விளங்குகிறான். ஆகையினாலே நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ திவ்ய தேசங்கள் பெருமாள் சன்னதிகள் திருக்குடந்தையில எத்தனை இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் பெரிய பெருமாளா நடுநாயகமா நாயக ரத்தனமாக ஒளி வீசக்கூடியவன் சாரங்கபாணின்னு சொல்லக்கூடிய ஆறாவது ஆழ்வான் தான். அதனால இந்த எம்பெருமானுக்கு பெரிய பெருமாள்னு திருநாமம் கும்பகோணத்தை பொறுத்த வரைக்கும். கும்பகோணத்துல இந்த எம்பெருமானுடைய திருக்கோவிலுக்கு பெரிய கோயில் அப்படின்னு பேரு. இந்த கோவிலுடைய அமைப்பு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு. சேவித்த மாத்திரத்திலேயே நமக்கெல்லாம் ஒரு பரவசத்தை தரக்கூடியதான அமைப்பு. கோவிலுக்குள்ள வந்து பெருமாளை சேவிக்க முடியல என்னாலும் அப்படியே ஊர பிரதட்சிணமா வரைச்ச பொற்றாமரையை கடக்கிற போது, பெருமாளுடைய ராஜகோபுரத்தை கடக்கிற போது, கடைத்தெருவிலே செல்லுகிற போது, இந்த சமயத்திலெல்லாம் பொற்றாமரை புஷ்கரணி என்ன, பெருமாளுடைய 2 கோபுரங்கள் என்ன, பல சன்னதி விமானங்கள் என்ன, பெருமாளுடைய திருத்தேர் என்ன, இதையெல்லாம் சேவித்த மாத்திரத்திலேயே பெருமாளை சேவித்த ஒரு திருப்தி ஏற்படுகிறதுன்னு சொன்னால் அத்தனை பெரிய ஆச்சரியமான விசாலமான திவ்யதேசம், அத்தனை பெரிய கோயில். அமுதனுடைய சன்னதிக்கு அடையாளமே
பெரிய கோபுர நயினார் என்று சொல்லக்கூடிய மிகவும் உயரமான ராஜகோபுரம் தான். நம் சம்பிரதாயத்திலே அந்த கோபுரத்திற்குன்னு ஒரு பெயர் உண்டு. லட்சுமி நாராயண சுவாமி கைங்கரியமான பெரிய கோபுர நயினார் அப்படின்னு பேரு. கோபுரம் நிறைய உண்டு பெருமாள் சன்னதியில. எல்லாத்த விட பிரதான கோபுரமாக இருக்கக்கூடியதற்கு ராஜகோபுரம்னு பேரு. மற்ற ராஜகோபுரங்கள் போலல்லாமல் நன்னா பெரியசா இருக்கக்கூடிய ராஜகோபுரமானபடியினாலே பெரிய கோபுரம்னு பேரு. நயினார் அப்படின்னா மூர்த்தின்னு சொல்றோம் இல்லையோ, மூலவர் ஒரு மூர்த்தி, உற்சவர் ஒரு மூர்த்தி, நித்தியோத்சவர் ஒரு மூர்த்தி அப்படின்னு எல்லாம் சொல்றது போல எம்பெருமானுடைய ஒரு வடிவம், எம்பெருமானுடைய ஒரு விக்கிரகம். கோபுரம், விமானம் இதெல்லாம் கூட எம்பெருமானுடைய பிரதிபிம்பங்கள் அப்படின்னு தான் ஆகம சாஸ்திரம் சொல்றது. அதனாலதான் சம்பிரோக்ஷணம் எல்லாம் பண்றச்ச கோபுரத்துக்கும் சம்பிரோக்ஷணம் பண்றா, விமானத்துக்கும் சம்பிரோக்ஷணம் பண்றா. அதே மாதிரி கோபுரங்கள் விமானங்களை எல்லாம் பார்த்த மாத்திரத்துல கைகூப்பி சேவிக்கணும் அப்படின்னு சம்பிரதாயத்துல உண்டு. எந்த கோவிலுக்கு போனாலும் நேரம் ஆத்துக்குள்ள நுழையிற மாதிரி நுழையாம ராஜகோபுரத்தை கைகூப்பிட்டோ சேவிச்சுட்டோ உள்ள போறதுதான் நம்முடைய வழக்கம். ஆகையினாலே இத வெறும கோபுரம் அப்படின்னு ஒரு அக்ரிணை வஸ்துவா சொல்லாம பெருமாளுக்கு சமானமா பெரிய கோபுர நயினார் அப்படின்னா பெரிய கோபுர வடிவிலே இருக்கக்கூடிய பெருமாள் அப்படின்னு அர்த்தம். பெருமாளுக்கு சமானமா ஔபச்சாரிகமா சொல்லக்கூடிய பதம். சுமார் 146 அடி உயரமான ராஜகோபுரம். ஸ்ரீரங்கம், ஸ்ரீவில்லிபுத்தூர் இதற்கெல்லாம் அடுத்தபடி ஸ்ரீ வைஷ்ணவ ஆலயத்தில் உயரமான ராஜகோபுரம் 146 அடி உசரம். ராஜகோபுரத்தினுடைய கீழே இருக்கக்கூடியதான அகலம், அடிபாகத்தினுடைய அகலம் 90 அடி அகலம். ராஜகோபுரம் கீழே அகலமா இருக்கு, மேல போக போக குறுகிண்டே போறது ஒன்னும். கீழே 90 அடி அகலம்னு சொன்னால் மேலே கலசங்கள் இருக்கக்கூடிய இடத்தினுடைய அகலம் 51 அடி. ஒரு ட்ரபீசியம் போல இருக்கக்கூடியதான அமைப்பிலே ராஜகோபுரம். கீழே 90 அடி, மேல 51 அடி, வசரம் 146 அடி. 11 நிலைகள் கொண்ட ராஜகோபுரம். நிலைன்னு சொன்னா ஆத்துக்கு ஃப்ளோர்ஸ்னு சொல்றோம் இல்லையோ, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் அப்படின்னு பல தளங்கள் பல நிலைகள் சொல்றோமே, அந்த மாதிரி ராஜகோபுரத்திற்கு 11 நிலைகள், 11 தளங்கள். ஒரு நிலையிலும் ஒரு வாசல் இருக்கும். அமுதனுடைய ராஜகோபுரத்துல விசேஷமா ஒரு வாசலுக்கும் 2 தூண்கள் அலங்காரமா இருக்கும். அமுதனுடைய ராஜகோபுரம் முழுக்க ஸ்ரீமத் ராமாயணம் என்ன, விஷ்ணு புராணம் என்ன, ஸ்ரீமத் பாகவதம் என்ன, தல புராணம் என்ன, இப்படி பல சிற்பங்கள் காற்று அசைவதற்கு கூட இடமில்லாமல் அத்தனை நெருக்கமாக இருக்கும். அமுதனுடைய ராஜகோபுரத்தில் இருக்கக்கூடியதான சிற்பங்களை எல்லாம் கண்டு ரசித்து அதனுடைய வரலாற்றோடு கூட அதை அனுபவிக்கணும்னு சொன்னா அதுக்கே 2 மணி காலம் போராது. அரை நாள் ஒரு நாள் இருந்தாலும் ஆச்சரியமா அத்தனை சிற்பங்களையும் சேவிக்கக்கூடியதான பெருமை அந்த அமுதனுடைய கோபுரத்துக்கு உண்டு. இன்னைக்கும் பெருமாள் சேவிக்கிறதுக்கு வராலோ இல்லையோ, திவ்ய தேசத்தினுடைய பெருமை தெரிஞ்சு வராலோ இல்லையோ, இந்த ராஜகோபுரத்தை சேவிக்கிறதுக்குன்னே நிறைய பேர் இந்த ஊருக்கு வந்து ராஜகோபுரத்தை சேவித்தும் ஆச்சரியமாக ரசித்து போவதும் உண்டு. அப்படி விசேஷமான ராஜகோபுரத்தை, பெருமாளுடைய இன்னொரு ஸ்வரூபத்தை, லட்சுமி நாராயண சுவாமி கைங்கரியமான பெரிய கோபுர நயினாரை கைகூப்பிக் கொண்டு உள்ளே நுழைகிறோம். இந்த ராஜகோபுரம் வெளிப்பக்கம் மட்டுமல்ல, உள்பக்கத்துல இருந்து பார்த்தாலும் நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் கொண்டது. நிறைய பகவல் லீலைகளை எல்லாம் நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடியது. கோபுரத்தை பார்க்கறச்ச என்ன வரணும்னா பக்தி வரணும். கோபுரம்னு சொல்லக்கூடியது ஒரு கட்டடம் தானே, அதை பார்த்தா எப்படி பக்தி வரும்னா, நம்மை போன்ற பாமரர்களுக்கு பக்தி வர வேண்டும் என்பதற்காகத்தான் பெருமாளுக்கு பல அவதார லீலைகள், பல அவதார சேஷ்டிதங்கள், சரித்திரங்கள், பெருமாள் பண்ணின பால லீலைகள் இதெல்லாம் சிற்பமா பண்ணி வச்சிருக்கா. இப்படி பெருமாளை பல திருக்கோலங்கள்ல சேவிக்கிறச்ச அந்த திருக்கோலங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண இதிகாச சம்பவங்கள்லாம் நமக்கு மனசிலே ஞாபகம் வந்து பெருமாள் மேல இருக்கக்கூடியதான பக்தி பெருகுகிறது. ஆனபடியினாலே கோபுரத்தை பார்த்த மாத்திரத்துல பக்தி வரும் அப்படின்னு சொல்வதற்கேற்ப எந்த கோபுரம் இருக்கிறதோ இல்லையோ, அமுதனுடைய ராஜகோபுரம் இருக்கிறதுன்னு சொல்லக்கூடியது சத்தியம். இந்த ராஜகோபுரம் தான் அமுதன் சன்னதிக்கு பிரதானமான கோபுரம். இது கிழக்கே இருக்கக்கூடியதான கோபுரம், அதனால கீழ கோபுரம்னு பேரு. அமுதன் சன்னதிக்கு நேர் பின்னால இருக்கக்கூடியது மேற்கு கோபுரம், அதற்கு மேல கோபுரம், மேலவாசல்னு பேரு. அங்கதான் பொற்றாமரை குளம் இருக்கிறது. பிரதானமான இந்த ராஜகோபுரம் தான் இங்கே பெரிய கோபுரம். அதனால பெரிய கோபுரம் நயினாரை சேவிச்சுட்டு உள்ள நுழையிறோம். நுழைஞ்சோமானா ரொம்ப ஆச்சரியமா, விசாலமா, நீளமா, அகன்று விரிந்திருக்கக்கூடிய சன்னதி.
ராஜகோபுரத்திற்கு அலங்காரம் வைத்தது போல, சிகரம் வைத்தது போல ஆச்சரியமா பெரிய வடகல திருமண் காப்பு சாத்தப்பட்டு, ஸ்ரீ சாரங்கா சாரங்கா என்று எம்பெருமானுடைய திருநாமமானது எழுதப்பட்டு, சாரங்கராஜன் உள்ளே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் அவனே எழுந்து கம்பீரமா நின்றுருக்கானோன்னு சொல்லும்படியான பெரிய ராஜகோபுரம் சேவிச்சுட்டு உள்ள நுழையிறோம். உள்ள நுழைஞ்சோமானா ஆச்சரியமா நமக்கு நிறைய மண்டபங்கள், நிறைய சன்னதிகள், பலிபீட்டம், துவஜஸ்தம்பம் இதெல்லாம் வருது. அதுக்கு முன்னால இந்த கோபுரத்திற்கு ஏன் லட்சுமி நாராயண சுவாமி கைங்கரியமான பெரிய கோபுரனையினார் அப்படின்னு பேருன்னு பார்த்தா, பெரிய கோபுரம் பெருமாளுடைய உருவம், அதனால பெரிய கோபுரனையினார்னு பேரு. இந்த கோபுரத்தை ஏற்படுத்தின சுவாமிக்கு லட்சுமி நாராயண சுவாமின்னு திருநாமம். இவ்வளவு பெரிய ராஜகோபுரத்தை அமுதனுக்காக கட்டி வைத்த சுவாமி, பரம ஸ்ரீ வைஷ்ணவர், பரம பாகவதோத்தமர் அந்த சுவாமி. இந்த சுவாமி இந்த ராஜகோபுரத்தை ரொம்ப விசேஷமா நூத்து பார்த்து எம்பெருமானுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். 11 நிலைகள் இருக்குன்னு சொன்னோமே, அந்த 11 நிலைகளையும் வெறும கீழே இருந்து ஆன்னு பார்க்க முடியும், அவ்வளவுதான் அப்படின்னு கிடையாது. இந்த 11 நிலைகளுக்கும் ஏறி போய் சேவிக்கும்படியா மரத்தினாலான படிகளையும் அமைத்திருக்கிறார் இந்த சுவாமி. ஆனா யார் வேணாலும் எப்ப வேணாலும் ஏறி போய் சேவிக்க முடியாது. கைங்கரியவரா போலாம், உற்சவ காலங்கள்ல, சம்பரோக்ஷண காலங்கள்ல தேவையானவா போலாம். மற்றபடி எப்போதும் எல்லோரும் போய் சேவிக்கக்கூடியதான ஒரு கௌரவம் இல்லை. ஏன்னா ராஜகோபுரம்னு சொல்லக்கூடியது பெருமாளுடைய ஒரு வடிவம், யார் வேணாலும் கால் வைத்து ஏறக்கூடியதெல்லாம் சரியில்லை. அப்படி விசேஷமா 11 நிலைகளுக்கும் எப்பவும் போகக்கூடிய, அவசியம் ஏற்பட்டால் போக வேண்டியதான நிர்பந்தம் ஏற்படுகிற சமயத்திலே அவ்வளோ பெரிய ஏணிக்கெல்லாம் எங்க போறது? இல்ல ஒசரமான ராஜகோபுரம், ஏறுறதுக்கு ஏணி படியெல்லாம் இல்ல, அதனால பராமரிப்பு இல்லாம சீரழிஞ்சு போயிடுறது அப்படியெல்லாம் சொல்றதுக்கு இல்ல. அதனால சுவாமி பண்றச்சேயே ஆச்சரியமா படிகளோடு கூட ஆத்து கட்டுற மாதிரி நிரந்தரமா பண்ணி வச்சிருக்கார். அத்தனை தூரம் அமுதனுக்கு பார்த்து பார்த்து பண்ணிருக்கார். இன்னைக்கும் கும்பகோணத்துல ஒரு பழமொழி உண்டு, கும்பகோணத்தில் கோபுரம் அழகு அப்படின்னு பழமொழி. கும்பகோணத்துல எந்த பக்கம் பார்த்தாலும் கோவில்களா கோபுரங்களாவே இருந்துட்டு இருக்கும். அத்தனை கோபுரத்திலும் விலட்சணமான கோபுரம், ஆச்சரியமான திருமண் காப்போடைய கூட திகழக்கூடிய அமுதனுடைய கோபுரம் அப்படின்னு இன்னைக்கும் இந்த கோபுரம் இந்த பழமொழியை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இந்த படிகளின் வழியே அப்படியே ஏறி நிதானமா 11வது நிலை, அதாவது கலசங்கள்லாம் இருக்கக்கூடிய நிலைக்கு போனோமானா, எப்படி 11 நிலைகள் ராஜகோபுரமோ அது போலவே 11 ஸ்வர்ண கலசங்கள். அந்த ஸ்வர்ண கலசங்கள்ல அங்க கீழே ஒரு நடமேடை போல ஒரு இடம் இருக்கும். அந்த கோபுரத்தினுடைய கலசங்களுக்கும் கோபுரம் தாங்கி பொம்மை, சில பெரிய பொம்மைகள் கோபுரத்தை தாங்கிட்டு இருக்கிறது போல தோல் கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கும். அதுகளுக்கும் நடுவே பிரதட்சிணம் பண்றதுக்குரிய இடமா சின்ன இடம் இருக்கு. சம்பரோக்ஷண காலத்துல அர்ச்சக சுவாமிகள்லாம் மேலே ஏறி தீட்சிதாலாம் பிரதட்சிணமா வந்து தீர்த்தத்தை கொட்டுறதுக்காக பிரதட்சிணம் வருவதற்கேற்ப சின்னதா பிராகாரம் போலே ஒரு இடம். அந்த இடத்துல இருந்து அப்படியே மேல பார்த்தோமானா, சுத்தி பார்த்தோமானா, ஆச்சரியமா கும்பகோணத்தை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை தேசம், வயல்வெளிகள், எம்பெருமான் சாரங்கராஜனுக்கு மாலை போலே பிரவகிக்கக்கூடிய காவிரி என்ன, அரசலாறு என்ன, 2 நதிகள், அமுதன் சன்னதியோடு கூட சேர்ந்திருக்கக்கூடிய மத்த கோயில்கள், விமானங்கள், பல திருக்குளங்கள், இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து சேவை சாதிக்கக்கூடியதான அழகு கோயில் நகரம் குடந்தைன்னு சொல்லக்கூடியதை நமக்கெல்லாம் பிரத்யட்சமா காட்டும் அப்படின்னு மேல போய் சேவிச்ச பெரியவாளுடையதான அனுபவம். அதோடு கூட கோவிலுக்குள்ள வந்து பெருமாள் பிராட்டியை சேவிக்க முடியாதவர்களும் கோபுரத்தை சேவித்த மாத்திரத்திலேயே எம்பெருமானுடைய அனுகிரகம் ஏற்படும்படியாக எம்பெருமானுடைய இன்னொரு வடிவமாக இந்த கோபுரம் திகழக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது ஆகம ரீதியான ஒரு உண்மை. இப்படி உள்ள வராதவாள்லாம் கூட அப்படியே அந்த பக்கம் கடந்து போறச்ச திருக்கோபுரனையினார், பெரிய கோபுரனையினார் அப்படின்னு அந்த கோபுரத்தை பார்த்து கை கூப்பிட்டு போறா. அப்படி கம்பீரமாக இருக்கக்கூடியதுதான் லட்சுமி நாராயண சுவாமியினுடைய கைங்கரியமான இந்த கோபுரம். அவசியம் இந்த கோபுரத்தை ஆற அமர நின்று அனுபவித்து சேவிக்க வேண்டும். இந்த கோபுரம் மட்டுமல்ல, இந்த அமுதன் சன்னதியிலே பல கைங்கரியங்களை அமுதனுக்கும் கோமலவள்ளி தாயாருக்கும் பண்ணினவர் தான் லட்சுமி நாராயண சுவாமின்னு சொல்லக்கூடிய பரம பாகவதோத்தமர். அவருடைய தாயார் தகப்பனாருக்கு அவ பரம ஸ்ரீ வைஷ்ணவா, ரொம்ப காலமா குழந்தை செல்வம் இல்லை. அவ சேது யாத்திரை போய் ராம சேத்துவிலே திருப்புல்லானியிலே சங்கல்ப ஸ்நானம் பண்ணி கொண்டு வந்தால் குழந்தை பிறக்கும் அப்படின்னு யாரோ சொல்ல, அவ இருக்கிற இடத்துல இருந்து திருப்புல்லானி திவதேசத்தை நோக்கி சேது ஸ்நானத்துக்காக போயிட்டு இருக்கா. அப்படிலாம் போறச்ச திருக்குடந்தைக்கு போய் அமுதனை சேவிச்சுட்டு அமுதனை கடந்து போறதுதான் வழக்கம்.
அந்த மாதிரி மார்க்க மத்தியில அவ திருக்குடந்தைக்கு வந்து பொற்றாமலையில தீர்த்தமாடி அமுதனையும் கோமலவள்ளி தாயாரையும் சேவித்து ஒரு பிரார்த்தனையை வச்சா. நாங்க சேது ஸ்நானம் பண்ணிட்டு வரோம், அமுதா உன்னுடைய அனுகிரகத்தினாலே எங்களுக்கு குழந்தை பிறக்கணும். அப்படி குழந்தை பிறந்தால் உன் அனுகிரகத்தினாலே பிறந்த அந்த குழந்தையை உன்னுடைய கைங்கரியத்திற்குன்னு உனக்கே விட்டுடுறோம். அந்த குழந்தை உன் கைங்கரியத்திற்காகவே வாழட்டும். கொஞ்சம் அதை வளர்த்து புத்தி தெரிந்து தன் காரியத்தை தானே பார்த்து கொள்ளக்கூடிய தசையில குழந்தைய கொண்டாந்து உன் கோவில்ல விட்டுடுறோம். உனக்காகவே ஏற்பட்ட கைங்கரியங்களை பண்ணி கொண்டு அந்த குழந்தை இருக்கட்டும்னு பிரார்த்திச்சுண்டா. பெருமாள் அனுகிரகிச்சார். இவ அப்படியே போய் சேது ஸ்நானம் பண்ணிட்டு திரும்பி வந்தா. கொஞ்ச காலம் கழித்து அந்த அம்மா கர்ப்பவதியாகி அவளுக்கு நல்ல உத்தமமான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு கோமலவள்ளி தாயார் அமுதனுடைய அனுகிரகத்தினாலே பிறந்த குழந்தையானபடியினாலே லட்சுமி நாராயணன் பேர் சூட்டினா. அந்த குழந்தைய நல்ல ஸ்ரீ வைஷ்ணவ குழந்தையா வளர்த்துட்டு வந்தா. குழந்தைக்கு ஓரளவுக்கு புத்தி தெரிந்து சில காரியங்களை குழந்தை தானே பண்ணிக்க ஆரம்பித்த உடனே பெருமாள் பிராட்டியின் இடத்துல பிரார்த்தித்துக் கொண்டது போல குழந்தைய கொண்டு போய் அவ கைங்கரியத்திற்காக அமுதன் சன்னதியில விட்டுடணும் அப்படின்னு ஆத்துல இருந்து திருக்குடந்தைய நோக்கி தாயாரும் தகப்பனாரும் லட்சுமி நாராயண சுவாமி அழைச்சிட்டு வரச்ச வழி தவறி போயிடுறா. திருக்குடந்தைக்கு போற வழி இதுன்னு தெரியாம வேற ஏதோ வழியில போய் எங்கேயோ தவறி போயிடுறா. அப்படி திருக்குடந்தை எல்லையை தாண்டி ரொம்ப தூரம் போயிட்டா. வந்த வழியை தவற விட்டுட்டு திருக்குடந்தை எல்லையை கடந்து போனா விட்டு அந்த குழந்தைக்கு கண் பார்வை தெரியாத போயிடுறது. நன்னா பார்த்துட்டு இருந்த குழந்தை அம்மா எனக்கு கண் தெரியல, அப்பா எனக்கு கண் தெரியலன்றது. பதறி போயிட்டாயவா. என்ன இது அப்படின்னு பார்த்து ஏதாவது அபச்சாரப்பட்டிருப்போமோ, பகவத் அபச்சாரமோ பாகவத அபச்சாரமோ பட்டிருப்போமோ, அதனாலதான் நன்னா இருந்த குழந்தைக்கு இப்படி திடீர்னு கண்ணு போயிடுத்தோ அப்படின்னு என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா. அப்போதுதான் இப்ப எங்க போயிட்டு இருக்கோன்ற எண்ணம் அவளுக்கு வந்தது. அக்கம் பக்கத்துல விசாரிச்சா திருக்குடந்தையை விட்டு வேற திசையில ரொம்ப தூரம் வந்துட்டதா தெரிஞ்சது. ஒருவேளை இதனால கூட இருக்கலாம் நாம போக வேண்டிய இடம் திருக்குடந்தை அப்படின்னு பெருமாள் நமக்கு ஞாபகப்படுத்துறார் போல் இருக்கு அப்படின்னு வழி கேட்டு தெரிஞ்சுட்டு திருக்குடந்தைக்கு வந்து சேர்ந்தா. திருக்குடந்தைக்கு வந்தா விட்டு அமுதன் சன்னதி உள்ள நுழைஞ்சா விட்டு இந்த குழந்தைக்கு தானே கண் தெரிய ஆரம்பிச்சுடுத்து. இவா ஒன்னும் வைத்தியம் எல்லாம் பண்ணல, பெருமாளை பிரார்த்திக்கல, ஒன்னும் பண்ணல. அமுதன் சன்னதிக்குள்ள நுழைஞ்சா விட்டு இந்த குழந்தைக்கு தானே கண் பார்வை வந்துடுத்து. அதனால எங்கேயோ போயின்னு இருக்கிற இவால அமுதன் தன் சன்னதிக்கு அழிச்சுண்டு வரத்துக்காக பண்ணின லீலை இது அப்படின்னு புரிஞ்சுட்டாயவா. இவாலும் மகிழ்ச்சியோடு கூட பெருமாள் தாயார் கைங்கரியத்திற்காக இந்த குழந்தைய விட்டுட்டு அந்த குழந்தை பெயர்ல எழுதி வைக்கக்கூடிய சொத்தை எல்லாம் அந்த குழந்தை அமுதன் கைங்கரியத்துக்காகவே செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ புறப்பட்ட ஆத்துக்கு போயிட்டா. என்ன பெருமாள் பிராட்டினுடைய குழந்தை அப்படின்னு பெருமாளுக்கு நேர்ந்து விட்டாச்சு. இனிமேல் அந்த குழந்தை மேல அவளுக்கு உரிமை இல்லை. அதனால பெருமாள் சன்னதியில குழந்தைய விட்டுட்டு இவ புறப்பட்டு போயிட்டா. இந்த சுவாமி அந்த குழந்தை பருவத்தில இருந்து ஆரம்பித்து வளர்ந்து 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 அந்த வயசுல அவரால் பெருமாளுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி துளசி கைங்கரியம், புஷ்ப கைங்கரியம் அப்படின்னு பல கைங்கரியம் பண்ணி தன்னுடையதான சொத்து சுகத்தை எல்லாம் வித்து பெருமாளுக்கு நிறைய கைங்கரியங்கள், மதில், கோபுரம், ராஜகோபுரம் இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு வந்தார். கல்யாணம் கூட பண்ணிக்கல இந்த சுவாமின்னு தெரிகிறது. ஒரு தகப்பனாரானவர் கடுமையான உழைப்பாளி. உழைத்து உழைத்து நிறைய சொத்துக்களை புத்திரனுக்கு சேர்த்து வைத்தார். தன்னுடைய புத்திரன் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக இவர் கஷ்டப்பட்டு நன்னா உழைச்சு நிறைய வீடெல்லாம் கட்டி வைத்து சொத்து சுகங்கள்லாம் வாங்கி போட்டு அவன் ஒருபோதும் ஒரு கஷ்டமும் இல்லாமல் வாழும்படியாக பண்ணி வைத்தார். அந்த பிள்ளை அந்த தகப்பனாருடையதான உழைப்பிலே ரொம்ப சந்தோஷமா ஒரு பெரிய சக்கரவர்த்தி ஆட்டமா வாழறான் அப்படின்னு சொல்றது போல இவர் கல்யாணம் பண்ணிக்கல, குழந்தை பெற்றுக்கல. ஆனா ஆறாவதனை தன்னுடைய குழந்தையாக பாவித்துக் கொண்டு அவனுடைய தகப்பனார் ஸ்தானத்தில இருந்து ஒரு பிள்ளைக்கு, செல்ல பிள்ளைக்கு அப்பாவானவர் சொத்து சேர்த்து வைப்பது போல இவ்வளவு பெரிய கோபுரம், மதில் சுவர்கள், மண்டபங்கள், வாகனங்கள், திருவாபரணங்கள் அப்படின்னு நிறைய சொத்து சுகங்களை ஏற்படுத்தி வைத்தார். இவர் அம்மா அப்பா இவருக்கு என்னென்ன சொத்தெல்லாம் கொடுத்தாலோ அது அத்தனையும் அமுதனுக்கே சமர்ப்பிச்சுட்டார். சமர்ப்பிச்சுட்டு கிட்டத்தட்ட அமுதனை தன்னுடைய சொந்த மகனாக பாவித்துக் கொண்டு அவனுக்கு ஒரு தகப்பனார் போல இந்த சுவாமி நினைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டு வந்தார். அத்தனை உத்தமமான சுவாமி. அவர் இங்க பண்ணின கைங்கரியம் எல்லாம் போறோம், ஸ்ரீவைகுண்டத்துல போய் கைங்கரியம் பண்ண வேண்டிய காலம் வந்து விட்டதுன்னு அமுதன் சங்கல்பித்த போது ஒரு ஐப்பசி மாச அமாவாசி, கிட்டத்தட்ட தீபாவளின்னு சொல்லக்கூடிய சமயத்துக்கு அந்த சுவாமி பரமபதிக்க கூடியதான திசை வந்தது. லட்சுமி நாராயண சுவாமி பரம்பதிச்சுட்டார் ஐப்பசி அமாவாசை அன்னைக்கு. இவருக்கு கல்யாணமால பசங்க இல்ல, உறவுக்காரெல்லாம் யாரும் கிடையாது. அமுதனுக்கு இவர் உறவு, இவருக்கு அமுதன் உறவு. ஐப்பசி அமாவாசை, என்னதான் இவர் பரம ஸ்ரீ வைஷ்ணவரா இருந்தாலும்
அமாவாசையா இருக்கிறபடினால நிறைய பேர் ஆத்துல தர்ப்பணங்கள்லாம் உண்டு, சில ஆண்கள்ல சிரார்த்தங்கள் கூட இருக்கலாம். தீபாவளி சமயமானபடியினால பண்டிகை, ஆத்துல தல தீபாவளி, அந்த மாதிரி நிறைய வைபவங்கள்லாம் இருக்கக்கூடும். அதனால இந்த சுவாமியினுடைய திருமேனிக்கு சம்ஸ்காரம் பண்ணுவதற்கு யாரும் முன்வரலன்னு தோன்றது. அந்த சமயத்திலே எம்பெருமான் அமுதன் இவருக்கு ஒரு புத்திரன் ஸ்தானத்திலே இருந்து பண்ண வேண்டியதான பித்ரு சம்ஸ்காரங்களை, வைதிக சம்ஸ்காரங்களை எல்லாம் முறைப்படி பண்ணி வைத்தான் அப்படின்னு சொல்றா. அர்ச்சக சுவாமி சன்னதியை திறந்த போது எம்பெருமான் ஈரவஸ்திரத்தோடு கூட அங்கங்க எல்லாம் சிதறி கிடக்க பித்ரு தர்ப்பணம் பண்ணினவன் போலே காணப்பட்டான் அப்படின்னு சொல்றா. அதனால ஒரு தகப்பனாருக்கு பிள்ளை பண்ண வேண்டியதான சரம காரியத்தை அமுதன் எம்பெருமான் இந்த லட்சுமி நாராயண சுவாமிக்கு பண்ணினான் அப்படின்னு சொல்லக்கூடிய சரித்திரம் வேறு எந்த திவதேசத்திலும் காண முடியாத, கேட்க முடியாத, பக்தனுக்காக பகவான் இறங்கி வந்து அனுகிரகம் பண்ணக்கூடியதான கைங்கரியம் அப்படின்னு மகான்கள் அனுபவிக்கிறார். எம்பெருமான் ஸ்ரீராமனாக அவதாரம் பண்ணின போது தன்னுடைய திரு தகப்பனாரான தசரத சக்கரவர்த்திக்கு கைங்கரியம் பண்ண முடியவில்லையே என்ற குறை தீர ஜட்டாயுவுக்கு கைங்கரியம் பண்ணினான், ஜட்டாயுவுக்கு சரம சம்ஸ்காரம் பண்ணினான். அதனால எம்பெருமான் ஜட்டாயு சம்ஸ்காரம் பண்ணினபடியினாலே ஜட்டாயுவுக்கு பெரிய உடையார், பெரிய திருவுடையார் அப்படின்னு பெருமாள் கையாலேயே சம்ஸ்காரம் பண்ணின்றவர் அப்படின்னு பேரு. இதெல்லாம் விபவாவதாரத்திலே நடந்த இதிகாச கதைகளாக நாம கேட்கிறோம். ஆனால் அர்ச்சாவதாரத்திலும் பெருமாள் இப்படி ஒருத்தருக்கு சரம சம்ஸ்காரம் பண்ணி இருக்காருன்னு சொல்றத இந்த திவதேசத்திலே பார்க்க முடிகிறது. மகாவித்வானாக எழுந்தருளியிருந்த அன்பில் கோபாலாச்சாரிய சுவாமி சாதிப்பார் அடிக்கடி. பெரிய திருவுடையார்னு சொல்லக்கூடிய ஜட்டாயுவுக்கு அவர் பரமபதிச்ச அன்னைக்கு அவருடைய திருமேனி சம்ஸ்காரத்தை மட்டும்தான் பெருமாள் பண்ணினார். ஆனா வருஷா வருஷம் அவருக்கு வருஷாப்தீகம் சார்தம் எல்லாம் பெருமாள் பண்ணல. ஆனா இந்த அமுதன் ஸ்ரீராமனை விட ஒரு படி மேல போய் லட்சுமி நாராயண சுவாமிக்கு வருஷா வருஷம் வார்ஷிக சார்தம் பண்ணிட்டு இருக்கான் எம்பெருமான். என்னே இந்த எம்பெருமானுடைய கருணை, கருணைன்னு சொல்றதை விட என்னே இந்த எம்பெருமானுடைய கிருத்தஜ்ஞதா குணம், அதாவது நன்றி தெரிவிக்கக்கூடிய குணம். யாரானும் நமக்கு ஒருத்தர் ஒரு ரூபாய் கொடுத்தாலோ, ஒரு வேலை சாதம் போட்டாலோ, ஒரு வஸ்து கொடுத்தாலோ, ஏதான ஒரு உபகாரம் பண்ணாலோ அந்த நன்றி மறக்காம அவள் இடத்துல நன்றியோடு இருக்கணும்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி தன்னை பிள்ளையாக பாவித்து இத்தனை கைங்கரியங்கள் பண்ணி வசந்த ராஜகோபுரத்தை எல்லாம் கட்டி வைத்தார் இந்த பரம பக்தரான லட்சுமி நாராயண சுவாமி. அதனால இவரை தன்னுடைய தகப்பனாராகவே எம்பெருமான் பாவித்தான். அப்பாவான இவர் தனக்கு எத்தனை பண்ணியிருக்கார், அவருக்கு நாம எத்தனை நன்றியோடு இருக்கணும். என்ன பண்ணிட முடியும் பிள்ளைகளால் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும்? இந்த வருஷாந்திர சார்த்தத்தை தவிர என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது, அவ போனா விட்டு. ஆகையினாலே அதையாவது நான் பண்றேன்னு சொல்லி அமுதன் ஒரு வருஷமும் அவருக்கு சார்த்தம் பண்ணுகிறான் அப்படின்னு அன்பில் கோபாலாச்சாரிய சுவாமி அனுபவிப்பார். இப்படியெல்லாம் மகான்கள் அமுதனிடத்திலே ஆழங்கால் பட்டு இத்தனை அனுபவிச்சிருக்கா. இன்னைக்கும் பிரதி வருஷமும் பக்தரான லட்சுமி நாராயண சுவாமிக்கு அமுதன் சார்பில் சார்த்தம் நடக்கிறது. எம்பெருமான் இதை சங்கல்பிக்காம இந்த காரியங்கள்லாம் நடக்குமா? ஆகையினாலே இந்த எம்பெருமான் அடியவர்களிடத்திலே இறங்கி வந்து அனுகிரகம் பண்ணக்கூடியவன் அப்படின்றது இதுல இருந்து தெரிகிறது. இப்படியே இந்த லட்சுமி நாராயண சுவாமியினுடைய கைங்கரியமான பெரிய ராஜகோபுர நயினார சேவிச்சுண்டு உள்ள நுழைஞ்சோமானா நமக்கு வலது பக்கத்திலே தெற்கு பார்த்தா மாதிரி இருக்கக்கூடிய பெரிய மண்டபத்திற்கு வசந்த மண்டபம்னு பேரு. அந்த வசந்த மண்டபத்தை சுத்தி நந்தவனம், அதுல திருத்துழாய் செடி, புஷ்ப செடி, கொடி வகைகள், மரங்கள் இதெல்லாம் அடர்ந்து சிலு சிலுன்னு பெருமாள் பிராட்டிக்கு காத்து வீசக்கூடியதான ஒரு சூழ்நிலையில் அந்த மண்டபத்தை சுத்தி ஜலம் தேங்கி நிற்கக்கூடிய அகழி, அப்படியே அகழ் போல இருக்கும். அதுல தீர்த்தத்தை ரொப்பினோமானா அந்த ஜலத்துக்கு நடுவுல பெருமாள் மண்டபத்துல பெருமாளும் பிராட்டியும் இருப்பா. அந்த ஜலத்தில இருந்து வீசக்கூடியதான குளிர் காற்று பெருமாள் தாயாருக்கும் ஹிதத்தை கொடுப்பதாக இருக்கும் நல்ல கோடை காலத்திலே. அதனால வசந்த மண்டபத்தை சுற்றி அகழ், அந்த அகழ்ல சுத்தமான கணத்து தீர்த்தத்தை சேர்க்கணும். அந்த அகழுக்கு கொட்டக்கூடிய தீர்த்தம் வரக்கூடியதான ஒரு கிணறும் அங்க உண்டு. அதோடு கூட வட்ட வடிவிலே பங்களா போன்ற அமைப்பிலே இருக்கக்கூடியது அந்த வசந்த பங்களான்னு சொல்லக்கூடிய வசந்த மண்டபம். அப்படி வட்ட வடிவிலே ஒரு பங்களா, அந்த பங்களாவை சுத்தி வட்ட வடிவிலே ஸ்விம்மிங் பூல் ஆட்டமா ஒரு அகழி, அந்த அகழியில குளிர்ந்த ஜலத்தை நிரப்புவதற்காக ஆச்சரியமான ஒரு கிணறு, அந்த வட்ட வடிவ பங்களாவுக்கு நடுவுல மண்டபம், மண்டபத்துல பெருமாள் பிராட்டி எழுந்தருளி வசந்தோற்சவம் கண்டுள்ளக்கூடியது. 7 நாள் பெருமாள் வசந்தோற்சவம், 2 நாள் தாயார் வசந்தோற்சவம், 10ஆம் நாள் அன்னைக்கு பெருமாளும் தாயாரும் சேர்ந்து வசந்தோற்சவம்னு சொல்லக்கூடிய 10 நாள் வசந்தோற்சவம் நடக்கக்கூடிய உத்தமமான மண்டபம் இது. இந்த மண்டபத்தையும் அவசியம் சேவிச்சுக்கணும். ராஜகோபுரம் நுழைஞ்சு நமக்கு வலது பக்கத்துல முதல்ல வசந்த மண்டபம், அந்த மாதிரி முதல்ல நமக்கு இடது பக்கத்துல இருக்கக்கூடியது ஒரு பெரிய மண்டபம். அந்த மண்டபத்திற்கு தை அமாவாசிய மண்டபம்னு பேரு. அப்படி 3 பகுதிகளா 3 பத்திகளாக இருக்கக்கூடிய மண்டபம் அது. அந்த மண்டபத்துலதான்
ஒரு தையமாவாசை அன்னைக்கும் பெருமாள் அமுதனும் கோமலவள்ளி தாயாரும் கார்த்தால இங்க எழுந்தருளினாலானா திருமஞ்சனம் எல்லாம் ஆகி கார்த்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் பெருமாளன் தாயாரும் ஏக சிம்மாசனத்திலே சேர்த்தி சேவை போல சேவை சாதிப்பா. உற்சவங்கள் அனுபவிக்கிறச்ச தையமாவாசை அன்னைக்கு கார்த்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் அமுதனும் கோமலவள்ளி தாயாரும் சேர்த்தி சேவை ஏகாசனத்துல சாதிப்பான்னு சொன்னோம் இல்லையோ, அது நடக்கக்கூடியதான இடம் இந்த தையமாவாச மண்டபம். அந்த தையமாவாச சமயம் தவிர மற்ற நாள்கள்லாம் இது அமுதன் சன்னதியினுடைய அலுவலகமாக தேவஸ்தான ஆபீஸாக இயங்கும். இந்த தையமாவாச மண்டபத்தையும் கைகூப்பிண்டு மேல உள்ள நுழைஞ்சோமானா நமக்கு வலது பக்கத்திலே வரக்கூடியது ஒரு பெரிய மண்டபம். அந்த மண்டபம் மிகவும் கம்பீரமாக இருக்கக்கூடிய மண்டபம். அந்த மண்டபத்திலே 3 அடுக்குகள் உண்டு. அதாவது முதல்ல சாதாரணமா பள்ளமாக இருக்கக்கூடிய ஒரு அடுக்கு, அதுக்கு மேல சில படி ஏறி போனா இன்னும் கொஞ்சம் மேடா ஒரு அடுக்கு, அதுக்கு மேல ஒரு 2-3 படி ஏறி போனா இன்னும் ஒரு அடுக்குன்னு 3 அடுக்குல ஒரு மண்டபம். அந்த மண்டபத்திற்கு 100 மண்டபம்னு பேரு. 100 ஸ்தம்பங்கள் அந்த மண்டபத்திலே உண்டு. இந்த 3 அடுக்குல முதல்ல பள்ளமாக இருக்கக்கூடிய முன்னடுக்கு இருக்கு, அது பிரம்மோற்சவ சமயத்திலே பெருமாள் வாகனத்திலே எழுந்தருளி பெருமாளுக்கு அலங்காரம்லாம் நடக்கக்கூடிய வாகன அலங்கார மண்டபம். அதுக்கு மேல நடுப்பகுதி இருக்கிறது. அந்த நடுப்பகுதி அதுக்கு நேர எதிரில் சுவாமி தேசிகன் சன்னதி. பெருமாள் விசேஷமா ராப்பத்து 10 நாளும் இந்த மண்டபத்துல தான் எழுந்தருளி இருப்பார். ராப்பத்து 10 நாள்ல விசேஷமா திருவாய்மொழி முழுக்க இங்கதான் சேவிக்கப்படுறது. தேசிக பிரபந்த உற்சவத்தப்போ தேசிக பிரபந்தம் முழுக்க இங்கதான் சேவிக்கப்படுறது. சுவாமி நம்மாழ்வார் 2 திருவடி தொழலும் இந்த இடத்துல தான் அமுதன திருவடி தொழறர். இப்படி ஆழ்வார்கள் அமுதனுக்கு திவ்ய பிரபந்தங்களை திருவாய்மொழியை எல்லாம் சேவா காலமாக சேவித்து அது அமுதன் திருச்செவி சாத்தி ஆழ்வார்கள் திருவடி தொழக்கூடிய வைபவங்களை எல்லாம் சுவாமி தேசிகன் எதிரில் அமர்ந்துண்டு சேவிக்க கூடியதான ரீதியிலே இந்த மண்டபம் அமைந்திருக்கிறது. இந்த மண்டபத்துலதான் நேற்று நாம சேவித்தது போல பெரிய சேஷவாகனத்துல ஸ்ரீதேவி பூமிதேவி கோமலவள்ளி நாச்சியாரோடைய கூட அமுதன் பரமபதநாதன் திருக்கோலத்திலே அமர்ந்து அவனை அந்த ஊர் பாசுரத்தாலே சுவாமி நம்மாழ்வார் திருவடி தொழக்கூடிய வைபவமும் திருவாய்மொழி சாற்றுமறையிலே திருவடி தொழக்கூடிய வைபவமும் நடக்கிறது. இப்படி விசேஷமா பகல் 10 ராப்பத்து தேசிக பிரபந்த உற்சவம் எல்லாம் நடக்கக்கூடிய உத்தமமான உற்சவம் இந்த 100 மண்டபம். இதுக்கு முன்னால ஆச்சரியமா துவஜஸ்தம்பமும் பலிபீட்டமும் உண்டு. இந்த பலிபீட்டத்துலதான் பலியெல்லாம் சாதிப்பா. இந்த துவஜஸ்தம்பத்திலே தான் துவஜாரோகண சமயத்திலே கொடியேற்றுவது இதெல்லாம் நடக்கும். பெருமாளுக்கு மட்டும் இந்த கொடிமரம், தாயாருக்கு தனியா கொடிமரம் உண்டு. எல்லாரும் இந்த துவஜஸ்தம்பத்தை சேவிச்சுட்டு உள்ள போவா. நமக்கு வலது பக்கத்துல 100 மண்டபம் சேவித்தோம். இடது பக்கத்திலே ஆழ்வார்களுக்கும் சுவாமி தேசிகனுக்கும் சேர்ந்தாப்புல சன்னதி. அந்த சன்னதியானது எப்படி இருக்குன்னா அப்படியே நீட்டா தின்ன போல போயிட்டு இருக்கு. அங்கங்க நடுவுல வாசல் இருக்கும். அந்த மாதிரி முதல் சன்னதியில முதலாழ்வார்கள் சொல்லக்கூடிய பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் இவாளுக்கு சன்னதி. அடுத்த வாசல்ல தொண்டரடி பொடியாழ்வார் திருமங்கையாழ்வார் இவா சன்னதி. அடுத்த சன்னதியிலே பெரியாழ்வார் சீமன் நாதமுனிகள் ஆளவந்தார் இவாளுடைய சன்னதி. அடுத்த சன்னதியிலே நம்மாழ்வார் மதுர கவிகள் திருப்பானாழ்வாருடைய சன்னதி. அடுத்த சன்னதியிலே திருமழிசை பிரான் குலசேகர பெருமாள் திருக்கச்சிலம்பிகள் சன்னதி. அடுத்தபடியா சுவாமி தேசிகனுடையதான சன்னதி. சுவாமி தேசிகன் சன்னதிக்கு நேரேதான் 100 மண்டபம். இந்த 100 மண்டபத்திற்கு திருவாய்மொழி மண்டபம்னு பேரு. ஏன்னா பெருமாள் இங்கதான் ராப்பத்துல திருவாய்மொழி கேட்டருள்கிறார். அதோட இதற்கு திருமாமணி மண்டபம்னு பேரு. திருமாமணி மண்டபம்னு சொல்லக்கூடியது வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்து அடியரோடிருந்தமை அப்படின்னு ஸ்ரீவைகுண்டத்திலே மோட்சத்துக்கு போகக்கூடிய ஜீவராசிகள் முக்தாத்மாக்களாக போறச்ச எம்பெருமான் எந்த பெரிய மண்டபத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறானோ அந்த மண்டபத்திற்குத்தான் திருமாமணி மண்டபம்னு பேரு. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு எம்பெருமான்கள் எழுந்தருளக்கூடிய ஒரு கோயில் மண்டபத்திற்கும் திருமாமணி மண்டபம்னு தான் பேரு. ஸ்ரீரங்கத்துல ஆயுதங்கால் மண்டபத்திற்கு திருமாமணி மண்டபம்னு பேரு. அந்த மாதிரி இங்கு சுவாமி தேசிகன் சன்னதிக்கு எதிரே இருக்கக்கூடிய 100 மண்டபத்திற்குத்தான் திருமாமணி மண்டபம்னு பேரு. ஸ்ரீவைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் இங்கதான் எழுந்தருளுவர். ராப்பத்து முழுக்க இங்கதான் நடக்கும். ஆழ்வார் திருவடி தொழலாம் இங்கதான் நடக்கும். அதனால இது திருமாமணி மண்டபம். எம்பெருமான் அமுதன் ஸ்ரீவைகுண்டநாதனாக இருந்து ஆழ்வாரை திருவடி சேர்த்துக் கொள்ளக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்து திருமாமணி மண்டபம். இதை இத்தனை ஆழ்வார்கள் இருந்தாலும், ஆழ்வார்களில் தலைவரான நம்மாழ்வார் இருந்தாலும், அவர்களுக்கெல்லாம் விட ஒரு படி ஏற்றமா சுவாமி தேசிகனுக்கு நேர இந்த மண்டபம் அமைந்திருப்பதுன்னு சொல்லக்கூடியது சுவாமி தேசிகனுடைய பிராதானியத்தை இந்த திவதேசத்திலே நமக்கு எல்லாம் காட்டித் தருகிறது. இந்த சுவாமி தேசிகன் கைங்கரியத்திற்கு
பிற்காலத்தில் இவருடைய அவதாரமாகவே போற்றப்பட்ட முனித்திரய சம்பிரதாய கூட்டஸ்தரான சுவாமி திருக்குடந்த தேசிகன் நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்கார். இந்த சுவாமி தேசிகன் சன்னதியிலே சுவாமி தேசிகனோடு கூட கூரத்தாழ்வானும் எழுந்தொழி இருப்பது ஒரு விசேஷம். சுவாமி தேசிகனுக்கு முன்னோடி கூரத்தாழ்வான். எப்படின்னா, சம்ஸ்கிருத ஸ்தோத்திரங்களை பண்ணி அந்த ஸ்தோத்திரங்கள் மூலமா நம்முடைய சித்தாந்தத்தையும் சம்பிரதாயத்தையும் பரப்பின கைங்கரியத்தை பண்ணினவர் கூரத்தாழ்வான். இதுக்கெல்லாம் வித்திட்டவர் ஆளவந்தார். ஆளவந்தார் தான் முதல்ல சதுஸ்லோகி ஸ்தோத்திர ரத்னம் அப்படின்னு நம்முடைய சித்தாந்தத்தையும் நம்முடைய சம்பிரதாயத்தையும் ஸ்லோகங்களாக வடித்தார். அதற்கு பிறகு கூரத்தாழ்வான் பஞ்சஸ்தவம்னு சொல்லக்கூடிய கிரந்தத்திலே நம்முடைய சித்தாந்தத்தையும் சம்பிரதாயத்தையும் பறக்க நிரூபித்தார். அதன் பிறகு பராசர பட்டர், அதன் பின்னாலேதான் சுவாமி தேசிகன் ஏற்பட்டார். ஆக கூரத்தாழ்வானுடைய கிரந்தங்கள் எல்லாம் சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்களை ஒத்து போற மாதிரி இருக்கும். ரெண்டு கிரந்தங்களையும் சேவிச்சவாளுக்கு தெரியும். சுவாமி தேசிகன் சம்ஸ்கிருத கிரந்தங்கள் எழுதுறதுல கூரத்தாழ்வானை போலவும் அவருடைய குமாரரான பராசர பட்டரை போலவும் பிரகாசித்தார் அப்படின்னு பிரதிவாதி பயங்கர அண்ணன் சுவாமி சப்ததி ரத்னமாளிகையில் தெரிவிக்கிறார். அப்படி ஸ்தோத்திர கிரந்தங்கள் எழுதுறதுல தனக்கு முன்னோடியான கூரத்தாழ்வானோடு கூட சுவாமி தேசிகன் எழுந்தருளி இருப்பது ஒரு ஆச்சரியமான சேர்த்து இந்த விதேசத்திலே மட்டும். இங்கு சுவாமி தேசிகனுடைய ஆராத்திய தெய்வமான லட்சுமி ஹயக்ரீவ பெருமாளும் எழுந்தருளி இருக்கிறார். சுவாமி தேசிகன் சன்னதிக்குன்னு சின்னதா ஒரு கோபுரம் உண்டு. சுவாமி தேசிகன் எழுந்தருள்வதற்கு சின்னதா ஒரு பிரப உண்டு. இந்த சுவாமி தேசிகனுக்கு இந்த சின்ன கோபுரம், இந்த பிரப, இதையெல்லாம் கைங்கரியமா பண்ணினவர் யாருன்னு கேட்டா, பின்னால திருக்குடந்தை தேசிகன் என்று எழுந்தருளியிருந்த கோபாலாரிய மகாதேசிகன். அந்த திருக்குடந்த தேசிகன் விஷயமாக அந்தாதி ஒண்ணு உண்டு. திருக்குடந்தை தேசிகன் அந்தாதின்னு பேரு. அதுல ஒரு பாசுரம், வேதாந்த தேசிகனார் வீவில் திருக்கோபுரமும் போதார் பிரபையும் பொன்னிலக போதார் மகளுகக்க கோபாலமாகுருவே செய்தான் அகமுகக்கை எவ்வுயிர்க்குமாய்த்து. தாயாருக்கு விசேஷமா விபுத்துவத்தை பரத்வத்தை ஸ்தாபித்தவர் சுவாமி தேசிகன். தாயாரும் நம்மளாட்டம் ஜீவாத்மாதான். கேவலம் பெருமாளுடைய மனைவியா பெருமாள் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற கௌரவத்துக்காக தான் நாம அவளை சேவிக்கிறோம்னு சில பேர் துஷ்பிரச்சாரம் பண்ணிட்டு சுத்தின்னு இருந்தா. சுவாமி தேசிகன் தான் வேதத்தின்படி, ஆகமங்களின்படி, புராண இதிகாசங்களின்படி, ஆழ்வார் அருளி செயல்களின்படி, ஆலவந்தார் கூரத்தாழ்வான் முதலான பூர்வாச்சாரியர்களுடைய ஸ்ரீசூக்திகளின்படி, ஸ்ரீபாஷ்யக்காரருடைய கிரந்தங்களின்படி பிராட்டியும் பரதத்துவமே, பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்துதான் பரம்பொருள், தம்பதி தெய்வதம் நகான்றத விசேஷமா பறக்க ஸ்தாபித்தருளினவர் சுவாமி தேசிகன். அதனாலதான் சுவாமி தேசிகனுடைய வாழி திருநாமத்திலே கஞ்ச திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே அப்படின்னு தாமரை மலரிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய பிராட்டியார் லட்சுமி தேவி நம்முடைய விபுத்துவத்தை ஸ்தாபித்தாரே நம் தேசிகன் அப்படின்னு கொண்டாடும்படியா லட்சுமியினுடைய அனுகிரகத்திற்கு பூரண பாத்திரராக இருந்தவர் சுவாமி தேசிகன் கொண்டாடுறோம். இந்த பாட்டுல என்ன சொல்றார், வேதாந்த தேசிகனார் வீவில் திருக்கோபுரமும், சுவாமி தேசிகன் சன்னதிக்கு ஒரு சின்ன கோபுரமும், போதார் பிரபையும், புகழ்மிக்க ஒளி வீசுகிற சுவாமி தேசிகனுக்கு சுத்தி இருக்கக்கூடிய ஒளிவட்டம் போல ஒரு பிரபை, இத பண்ணி வைத்தாரு. இதனால யார் உகக்கணும்? நமக்கு கோபுரமும் பிரபையும் பண்ணி வச்சாரு அப்படின்னு சுவாமி தேசிகன் தானே உகக்கணும். ஆனா சுவாமி தேசிகன் உகக்கலையா? ஏன்னா சுவாமி இதுக்கெல்லாம் ஆசைப்படுறவர் இல்ல. யார் இதை உகந்தாலும் போதார் மகள் உகக்க அப்படின்னா அடர்ந்த சகசிரதல பத்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய 1000 இதழ் தாமரையிலே எவள் பொற்றாமரையிலே அமர்ந்து கொண்டு தபஸ் பண்ணினாலோ அந்த கோமலவள்ளி தாயார் இருக்காளே, அவள் மனசு உகக்கும்படியாக கோபால மாகுருவே செய்தான். திருக்குடந்த தேசிகன் அந்த கைங்கரியத்தை பண்ணினார். அதனால சுவாமி தேசிகனுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியங்கள், சுவாமி தேசிகனுக்கு பண்ணி வைக்கக்கூடிய வாகனங்கள், சுவாமி தேசிகனுக்கு பண்ணி வைக்கக்கூடிய மண்டபம், கோபுரம், பிராகாரம் முதலான ஏற்பாடுகள், சுவாமி தேசிகனுக்கு பண்ணக்கூடியதான திருவாபரணங்கள், இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறவா யாருன்னா தன் குழந்தைக்கு இந்த வைபவங்கள் எல்லாம் நடந்தால் பார்த்து சந்தோஷப்படக்கூடிய முதல் ஜீவனான தாயார். ஆக சுவாமி தேசிகனுக்கு கோபுரமோ பிரபையோ எல்லாம் பண்ணி வச்சதுனால சுவாமி தேசிகனை விட யாருக்கு சந்தோஷம்னு சொன்னால் கோமலவள்ளி தாயாருக்கு சந்தோஷம். எல்லோரையும் ரட்சிக்கக்கூடிய ஜெகன்மாதா கோமலவள்ளி தாயார் சந்தோஷமா இருக்கிறதுனால இந்த லோகமே சந்தோஷமாக இருக்கும். தன் குழந்தையான சுவாமி தேசிகன் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு தாயார் சந்தோஷமா இருக்கலாம். ஜெகன்மாதாவான தாயார் சந்தோஷமா இருக்கிறபடினால இந்த லோகமே சந்தோஷமாக இருக்கிறதுன்னு சொல்லும்படியா திருக்குடந்த தேசிகன் சுவாமி தேசிகனுக்கு இத்தனை வைபவங்களை பண்ணியிருக்கார். இந்த திருக்குடந்தை தேசிகன் தான்
வைதிக விமானத்துக்கு கீழ் சயனிச்சென்றிருக்கிற ஆறாவமுத பெருமாள் விஷயமா அபர்யாப்தாமிருத தியான சோபானம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஸ்தோத்திரத்தை பண்ணினார். இது 13 ஸ்லோகங்கள் கொண்டது. எப்படியானா சுவாமி தேசிகன் பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் விஷயமா பகவத் தியான சோபானம்னு பண்ணினாரோ, எப்படியானா அமலநாதி பிரானை திருப்பானாழ்வார் பாடினாரோ, அந்த மாதிரி ஆறாவமுத பெருமாளை திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் அனுபவித்து சேவிக்கக்கூடிய ஸ்தோத்திரம் அது அபர்யாப்தாமிருத தியான சோபானம். சோபானம் அப்படின்னா படிக்கட்டு. அபர்யாப்தாமிருத்தனுடைய திருமேனிய படிப்படியா எப்படி தியானிக்கிறது? காட்டவே கண்டபாத கமலம் நல்லாடை உந்தி கேட்டரும் புதரபந்தம் திருமார்வு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி அப்படின்னு ஒரு படியா எப்படி பெரிய பெருமாளுடைய திருமேனியை பான் பெருமாள் அனுபவித்தாரோ, அந்த மாதிரி ஒரு படியா அமுதனுடைய திருமேனியை தியானம் பண்ணக்கூடியதான ஸ்தோத்திர கிரந்தம் இந்த அபர்யாப்தாமிருத தியான சோபானம். அதை பண்ணினவர் தான் திருக்குடந்த தேசிகன். அதோடு கூட திருக்குடந்தை திவதேசமும் அமுதனும் கோமலவள்ளி தாயாரும் வைதிக விமான நிழல்ல நல்லபடியா இருந்துண்டு ஸ்ரீரங்க ஸ்ரீ வாழணும் அப்படின்னு நாம தினந்தோறும் வாழ்த்துறது போல திருக்குடந்தை ஸ்ரீ வாழணும் அப்படின்னு வாழ்த்தி 4 மங்களாசாசன ஸ்லோகங்களையும் பண்ணினவர் இந்த சுவாமி திருக்குடந்த தேசிகன். இன்னைக்கும் சுவாமி தேசிகனுக்கும் பெருமாள் பிராட்டிக்கும் இத்தனை விசேஷமா இந்த திவதேசத்துல உற்சவங்கள்லாம் நடக்கிறதுன்னு சொன்னால் அது திருக்குடந்த தேசிகனுடைய மங்களாசாசன பலம்தான் அப்படின்னு பூர்வாச்சாரியர்கள் கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். இந்த தேசிகன் சன்னதிக்குத்தான் புரட்டாசி சிரவணத்திலிருந்து 10ஆம் நாள் அன்னைக்கு சுவாமி தேசிகனுக்கு நடக்கக்கூடிய சாத்துமறையிலே அமுதனும் கோமலவள்ளி தாயாரும் எழுந்தருளி திருமஞ்சனம் ஆஸ்தானம் எல்லாம் கண்டருளி விசேஷமா சுவாமி தேசிகனுக்கு எல்லா மரியாதையும் பண்ணிட்டு போறா. இப்படி விசேஷமான சுவாமி தேசிகனுடைய சன்னதியை சேவிச்சுக்கணும். அடுத்தபடியா தாண்டி உள்ள போனோமானா நமக்கு வலது பக்கத்துல இருக்கக்கூடியது உத்தமமான கோசாலை. இந்த கோசாலையை தான் பெருமாள் பிராட்டி விஸ்வரூபத்திற்கு போகக்கூடிய விஸ்வரூப பசு. ராத்திரி பெருமாளும் பிராட்டியும் பாலம் சேராலே அதுக்கு பசுவினிடத்திலே கறந்த பாலை காய்ச்சி தான் அம்சம் பண்ணுவா. வெளியில பாக்கெட்ல இருந்து வாங்குற பாலெல்லாம் பயன்படுத்துறது இல்லை. அப்படி பெருமாள் பிராட்டி அம்சம் பண்ணுவதற்காக பால் கறக்கக்கூடிய கறவ மாடுகள் உண்டு. அதுவும் இங்கதான் இருக்கும். கார்த்தால விஸ்வரூபத்திற்கு காவிரியில இருந்து பெருமாளுக்கு திருமஞ்சன தீர்த்தம் வரும். அப்ப பெருமாள் திருமஞ்சன குடம் வரைச்ச டமாரம் அடிச்சுட்டு போவா. அப்படியே டம் டம் அடிச்சுட்டு போவா டமாரம். அந்த டமாரோன்னு சொல்லக்கூடியது 2 பக்கம் 2 மூலமாட்டமா இருக்கும். அத ஒரு காளையனோட தோல்ல அப்படியே போத்துவா. அந்த காலை கழுத்துல ஒரு கயிறு இருக்கும். காளையனுடைய 2 பக்கமும் 2 டமாரம் தொங்கிட்டு இருக்கும். அது பக்கத்துல ஒருத்தர் நின்று அடிச்சுட்டு வருவார். அந்த காளைக்கு டமார காளைன்னு பேரு. விஸ்வரூப பசு, பால் கறக்கக்கூடிய கறவ மாடு, இந்த டமார காலை இதெல்லாம் இந்த கோசாலையில தான் இருக்கும். இவெல்லாம் எம்பெருமானுடைய கைங்கரிய பெற. அதுக்கு அடுத்தது இடது பக்கத்துல இருக்கக்கூடியது சுவாமி தேசிகனுக்கு இடப்புறம் திருமடப்பள்ளி. இந்த திருமடப்பள்ளியில தான் எம்பெருமான் பிராட்டி எல்லாருக்கும் விசேஷமா பிரசாதங்கள்லாம் நடைபெறுகிற கூடியதான இடம், தயாராகிற இடம். இவாளையெல்லாம் சேவிச்சுட்டு நுழைஞ்சோமானா அடுத்த பிராகாரம் வருது. நடுவுல ஒரு சின்ன ராஜகோபுரம் மாட்டம் வரும். அந்த ராஜகோபுர வாசலை கடந்தோமானா அடுத்த பிராகாரம் போல ஒரு அமைப்பு வருது. அதுல இடதுபுறத்திலே வாகன மண்டபம், அதாவது உற்சவம் இல்லாத சமயங்கள்ல வாகனங்களை எல்லாம் அடுக்கி வைக்கக்கூடியதான மண்டபம். வலதுபுறத்துல நவநீத கிருஷ்ணன் சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய சன்னதி. வெண்ணெய் காடும் பிள்ளை, நவநீதம்னு சொல்லக்கூடிய வெண்ணையை கையில வச்சுட்டு ஆடின்னு இருக்கிற கண்ணன் அவனுடைய சன்னதி. அவனை சேவிச்சுட்டோமானா அவனுக்கு அடுத்தது வலப்புறத்துல இருக்கக்கூடியது ஸ்ரீராமனுடைய சன்னதி. அங்கே ஸ்ரீராமன், சீதா பிராட்டி, இளைய பெருமாள், ஹனுமார் இவாளெல்லாம் சேவை சாதிக்கிறா. அவளை சேவிச்சுக்க வேண்டியது. அதுக்கு அடுத்தபடி வலப்புறத்திலே ராஜகோபாலன் எம்பெருமானுக்கு சன்னதி. எம்பெருமான் ராஜகோபாலன் ருக்மிணி சத்யபாமாவோடு கூட தனி சன்னதியில் எழுந்துட்டு இருக்கான். அந்த எம்பெருமானை சேவிச்சுக்கிறோம். இந்த ராமர் சன்னதிக்கு முன்னாலே ஆச்சரியமான ஒரு மண்டபம் உண்டு. அந்த மண்டபத்திற்கு ஊஞ்சல் மண்டபம்னு பேரு. அந்த ஊஞ்சல் மண்டபத்தில் தான் நவராத்திரி உற்சவத்தின் போது, தீபாவளி சமயத்துல, கைசிக ஏகாதசி துவாதசி சமயத்துல, கனு சமயத்துல, விடாயாற்றி உற்சவங்கள் நடக்கிற சமயத்துல எல்லாம் ஊஞ்சல் நடக்கக்கூடியதான மண்டபம் இது. இதுக்கு முன்னால இருக்கக்கூடிய பெரிய மண்டபத்திற்கு அச்சுத பூபால மண்டபம் அப்படின்னு பேரு. அழகிய வேலைப்பாடுகளோடு கூடின இந்த பெரிய மண்டபத்துல பெருமாளும் தாயாரும் புறப்பாடு கண்டருள்றச்ச இந்த மண்டபம் பெருமாள் தாயாரால அழகு பெறுகிறதா அல்லது பெருமாள் தாயார் இந்த மண்டபத்தினாலே அழகு பெறுகிறார்களான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அத்தனை ஆச்சரியமான கம்பீரமான மண்டபம். அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடியது கருப்பு சலவைக்கல் மண்டபம், 4 கால் மண்டபம். அப்படியே ஸ்மூத்தா சோப் ஸ்டோன் மாதிரி இருக்கக்கூடிய கருப்பு சலவைக்கல், கை வச்சுட்டா வழிகண்டு போகும், சில்லுன்னு இருக்கும். அப்பேற்பட்ட கருப்பு சலவைக்கல்ல ஒரு 4 கால் மண்டபம். அதுல நவராத்திரி சமயத்துல
வெள்ளிக்கிழமை சமயத்திலெல்லாம் தாயார் எழுந்தருளி ஊஞ்சல் கண்டுள்ளக்கூடியதான மண்டபம். பெருமாளுடைய சித்திர பிரம்மோற்சவத்தின் போது 5ஆம் திருநாள் அன்னைக்கு சக்கரராஜ பெருமாளும் அமுதனும் இங்கு எழுந்தருளி ஆஸ்தானம் கண்டருள்வது வழக்கமாக இருக்கிறது. இப்படி ராஜகோபாலன், நவநீத கிருஷ்ணன், ராமன் இவாளையெல்லாம் சேவிச்சுக்கிறோம். அடுத்தபடியா யாகசாலை, எம்பெருமானுக்கு பவித்ரோற்சவங்கள், பிரம்மோற்சவ சமயத்துல நித்திய ஹோமங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய உத்தமமான யாகசாலை. யாகசாலையிலே பெருமாளை சேவித்துக் கொள்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு இடதுபுறமா மடப்பள்ளிக்கு நேரெதிர இருக்கக்கூடியது ஒரு சின்ன பலிபீட்டமும் சின்ன துவஜஸ்தம்பமும். அந்த சின்ன பலிபீட்டம் தாயாருடைய பலிபீட்டம். அந்த சின்ன துவஜஸ்தம்பம் கொடிமரம், தாயார் பிரம்மோற்சவத்திற்கு கொடியேறக்கூடியதான கொடிமரம். அதுக்கு முன்னால தாயார் துவஜாரோகண மண்டபம்னு ஒரு மண்டபம் உண்டு. தாயாருடைய பிரம்மோற்சவம் பங்குனி உத்தர தன்னைக்கு திருத்தேர் வரும்படியா ஆரம்பிக்கும். உற்சவம் ஆரம்பிக்கிற முதல் நாள் கார்த்தால தாயார் தோளுக்கிணியான்ல இந்த மண்டபத்துல எழுந்தருளி திருவாராதனம் கண்டருளி இங்க இருந்துதான் கொடி ஏத்துவா. இங்க இருந்துதான் துவஜ அவரோகணம்னு சொல்லக்கூடிய கொடி இறங்கும். இதையெல்லாம் மூலவரான தாயார் அங்க இருந்து கட்டாட்சிக்கிறதுக்காக அந்த கொடிமரம் இருக்கிறது. அதுக்கு முன்னால இருக்கக்கூடிய சவத்துல ஜன்னல் போன்ற ஒரு அமைப்பு உண்டு. அந்த ஜன்னல்ல கண்ணு வச்சு பார்த்தோமானா கோமலவள்ளி தாயார் மூலவர் சேவை சாதிப்பா. அப்படின்னா உற்சவரா இருக்கிறவா இந்த கொடிமரத்து பக்கத்துல இருக்கிற துவஜாரோகண மண்டபத்திற்கு வந்து கொடியேற்றி வைபவங்களை எல்லாம் கண்டருள்றா. இதையெல்லாம் மூலவர் அங்கே இருந்து ஜன்னல் மூலமா பார்த்து கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறாள் அப்படின்னு அனுபவம். இப்படி தாயாருடைய துவஜஸ்தம்பம், கொடிமரம் இதையெல்லாம் சேவிச்சுண்டு உள்ள போனோமானா அடுத்தது இன்னொரு பிரகாரம் போலே ஒரு சின்ன கோபுரம், சின்ன பெரிய வாசலோடு கூட ஆச்சரியமான இன்னொரு பிரகாரம் ஆரம்பிக்கிறது. அந்த பிரகாரத்துக்குள்ளதான் பெருமாள் தாயார் எல்லாம் இருக்கா. இதுதான் பிரதானமான பிராகாரம். மொத்தம் 3 பிராகாரங்கள். இந்த 3வது பிராகாரத்துல இடது பக்கம் பிரதட்சிணமா நுழையறச்ச சவத்துல ஒரு நிலை கண்ணாடி உண்டு. பெருமாள் பிராட்டி எல்லாம் புறப்பாடு வருகிற சமயத்திலே இந்த கண்ணாடிக்கு முன்னால நின்று தங்களுடைய அழகை முழுசா சேவிச்சுண்டு போவா. பெருமாளன் தாயாரும் கண்ணாடிக்கு முன்னாடி வந்து தங்கள் அழகை பார்த்து கொள்கிற போது அடியார்கள் எல்லாம் பின்னாடி இருந்து கண்ணாடியில பெருமாள் தாயாருடைய அழகை கண்ணாடி சேவையை சேவிக்கிறது வழக்கம். இந்த கண்ணாடி கதவுகள் வெறும தனியா கண்ணாடி மாத்திரம் தொங்கிண்டு இல்லாம இதுக்குன்னு ஒரு அறை போல கட்டி 2 கதவெல்லாம் வைத்து பாதுகாத்து பெருமாள் தாயார் எழுந்துருள்ற போது மாத்திரம் அந்த கதவை திறப்பா. கண்ணாடியில சேவையாகும். பெருமாள் தாயார் அங்க இருந்து நகர்ந்தா விட்டு அந்த கதவை மூடி அந்த சன்னதியை பூட்டு போட்டுருவா. அந்த மாதிரி உத்தமமான ஒரு ஏற்பாடு. அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியது நாவல்பாக்கம் திருமலை சதுர்வேத சதக்கரத்தோ ஐயா குமார தாத்ததேசிகன் சொல்லக்கூடிய சுவாமியினுடைய சன்னதி. இந்த சுவாமி தான் சைவர்கள் தாயார தனிக்கோயில இருந்து பெருமாளிடத்துல எழுந்தருளை பண்ணிட்டு அங்கு தேவதாந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணி வைத்து ஆராதனை பண்ணி கொண்டு வந்த சமயத்தில் பழையபடி தேவதாந்திரத்தை அங்க இருந்து அகற்றிட்டோ தாயார புனர்பிரதிஷ்டை பண்ணி இப்போது நடக்கக்கூடிய அத்தனை வைபவங்களையும் நடத்தி வைத்த சுவாமி. அதனால ராஜாவுக்கு தாயார் சொப்னத்திலே நியமித்து ஆவேசமாகி நியமித்து தனக்கு முன்னால அந்த சுவாமிக்கு சன்னதி இருக்க வேண்டும் என்று தாயாருடைய திருவுள்ளப்படி தாயாருடைய நியமனத்தின்படி இந்த சுவாமிக்கு இங்கே சன்னதி இருக்கிறது. இப்படி உத்தமமா ஐயா குமார தாத்ததேசிகன் சொல்லக்கூடிய இந்த சுவாமியை தஞ்சை, திருக்குடந்தை, நாயக்க மன்னர்களினுடைய ராஜகுருவை சேவித்துக் கொள்கிறோம். அந்த சுவாமியை சேவிச்சுட்டோ அப்படியே எதிரில் போனோமானா கோமலவள்ளி தாயார்னு சொல்லக்கூடிய தனிக்கோயில் நாச்சியார் சன்னதி. அங்கதான் தாயார் மூலவராகவும் உற்சவராகவும் ஸ்டயனபேரராகவும் 3 மூர்த்திகளா சேவை சாதிக்கிறார். இந்த ஐயா குமார தாத்ததேசிகன் சன்னதிக்கும் தாயார் சன்னதிக்கும் நடுவிலே பெரிய தேர் போலே இருக்கக்கூடியது பெருமாள் ஆறாவமுதனுடையதான சன்னதி. விமானம் அப்படின்னு சொன்னா அது ஆகாசத்துல பறக்கிற போது ரெக்கை உடைய விமானமாகவும், அதுவே தரையிறங்கித்துன்னா குதிரைகளாலே இழுக்கப்படுகிற தேராகவும் மாறிவிடும். இது வழக்கம், விமானத்தினுடையதான இயல்பு இது. ஆகாசத்துல பறக்கிறச்ச விமானம், தரையிறங்கித்துன்னா தேர். இப்படிதான் இந்த அமுதன் வைதிக விமானம்னு சொல்லக்கூடிய தேர் போன்ற இந்த அமைப்போடைய கூட எழுந்தருளி இருக்கிறான். ஒரு பெரிய தேரு, அதுக்கு மேல விமானத்தினுடைய கோபுரம், வைதிக விமானம்னு பேரு. 3 கலசங்கள் உண்டு உச்சியில. இந்த தேர் இருக்கிறதே, அந்த தேருக்கு 4 சக்கரங்கள் உண்டு. அந்த 4 சக்கரங்கள் ரொம்ப அழகிய வேலைப்பாடுகள் உடைய, நுண்ணிய வேலைப்பாடுகள் உடைய சிற்பங்கள். ஆச்சரியமா ஸ்போக்ஸ் எல்லாம் நன்னா தெரியும், கடையாணி எல்லாம் நன்னா தெரியும். அதோடு கூட அந்த தேரை இழுக்கக்கூடிய குதிரைகள் என்ன, யானைகள் என்ன, இதெல்லாம் நன்னா தெரியும். எப்படியானா ரெட்டமாட்ட வண்டிய தோல் மேல அப்படியே கழிய வச்சுண்டு மாடி இழுக்கிறதோ அந்த மாதிரி ரதத்தினுடைய கழியை சுமந்து கொண்டு யானைகளும் குதிரைகளும் அலங்காரமாக இருக்கக்கூடிய உத்தமமான ஒரு விமானம் தான் அமுதன் சன்னதியினுடையதான விமானம். தேர் போன்ற அமைப்பிலே இருக்கக்கூடியதான விமானம்.
பெருமாளை இந்த விமானத்துக்கு உள்ளதான் போய் சேவிக்கணும். பெருமாள் சன்னதி உள்ளே போவதற்கு தெற்கு பக்கத்திலே மேற்க பார்த்த ஒரு வாசல் உண்டு, அதே மாதிரி வடக்கு பக்கத்திலே மேற்க பார்த்த ஒரு வாசல் உண்டு. இந்த ரெண்டு வாசல்களுக்கும் தட்சிணாயன வாசல் உத்தராயண வாசல்னு பேரு. ஆடி மாசத்திலேருந்து மார்கழி மாசம் வரைக்கும் தெற்கே இருக்கக்கூடிய வாசலால உள்ள போய் பெருமாளை சேவிக்கணும். அதனால அதுக்கு தட்சிணாயன வாசல்னு பேரு. தை முதல் ஆணி மாசம் வரை உத்தராயண காலமானபடியினாலே வடக்கே உள்ள வாசல் வழியாக உள்ள போய் பெருமாளை சேவிக்கணும். அதனால் அதுக்கு உத்தராயண வாசல்னு பேரு. தட்சிணாயனம் முழுக்க தட்சிணாயன வாசல் வழியா போய் பெருமாளை சேவிச்சுட்டு அதே வாசல் வழியா திரும்ப வரணும். உத்தராயண காலம் முழுக்க உத்தராயண வாசல் வழியா போய் பெருமாளை சேவிச்சுட்டு திரும்ப அதே வாசல் வழியாக வெளியில வரணும். இப்படி எம்பெருமானுக்கு ரெண்டு வாசல்கள். இந்த ரெண்டு வாசல்ல பெருமாள் எந்த வாசல் வழியா முதல்ல எழுந்தருளினார் அப்படின்னா தட்சிணாயன வாசல் வழியாகத்தான் பெருமாள் முதல்ல பிராட்டியோடு கூட எழுந்தருளினார் அப்படின்னு புராணத்துல இருக்கு. ஏன்னா பெருமாள் ஆச்சரியமா பிராட்டியை கல்யாணம் பண்ணி கொண்டார். கல்யாணம் பண்ணி கொண்டு உற்சவாதிகளை எல்லாம் கண்டருளினார். அப்ப பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து வைதிக விமானத்திலே எழுந்தருளி இருந்தார்கள். அப்போது ரிஷியானவர் உற்சவம் பண்ணி வைத்தார். உற்சவத்தை அனுபவிப்பதற்காக பெருமாளும் பிராட்டியும் விமானத்துக்குள்ளே இருந்து வெளியில வந்து பிரம்மோற்சவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி முதல்ல பெருமாளும் பிராட்டியும் வந்த வாசல் தட்சிணாயன வாசலானபடியினாலே இந்த தட்சிணாயன வாசல் வழியா பெருமாள் வந்து தாயாருக்கும் பெருமாளுக்கும் திருக்கல்யாண உற்சவம் நடந்தபடியினாலே இந்த தட்சிணாயன வாசலுக்கு கல்யாண வாசல் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. பொதுவா லோகத்துல தட்சிணாயனம்னு சொன்னா கொஞ்சம் குறைவு, கொஞ்சம் மட்டும். உத்தராயணம் தான் வசந்த காலம், உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவா. அதனால இந்த தட்சிணாயன தேவதைக்கு மனசுல ஒரு குறை இருந்துதான். யார பாரு எந்த நல்ல காரியம் ஆனாலும் உத்தராயணம் வரட்டும் பாத்துக்கலாம், தட்சிணாயணத்துல வாண்டான்னு சொல்றாளே, அது கேட்கறச்சே எனக்கு என்னமோ மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி தட்சிணாயன தேவத்தை உத்தராயண தேவத்தை கிட்ட சொல்லி குறைப்பட்டுதான். உத்தராயண தேவத்தை சொல்லித்தான், அப்படிலாம் இல்ல, பெருமாளுடைய சிருஷ்டியில எல்லாரும் சமம்தான், ஜனங்க என்னமோ அந்த மாதிரி நினைச்சுட்டு இருக்கா. எப்படியோ இந்த அபவாதம் உன்னை எல்லாரும் குறை சொல்றாளே, இதெல்லாம் போய் உனக்கும் ஒரு பெருமை கிடைக்கணும்னா வா, நாம ரெண்டு பேரும் ஸ்ரீவைகுண்டநாதனான பெருமாள் இடத்துல போய் முறையிடலாம். பெருமாளுடைய அனுகிரகத்தினால நம்ம ரெண்டு பேருக்கும் சமானமான ஒரு பெருமை கிடைக்கும் அப்படின்னு உத்தராயண தேவத்தை தட்சிணாயன தேவத்தையை பார்த்து சொல்லித்தான். உடனே ரெண்டு பேரும் காரிய வைகுண்டத்திற்கு எம்பெருமான் முன்னால போய் நிக்கிறா. உத்தராயண தேவத்தையும் தட்சிணாயன தேவத்தையும் அவளுடையதான மனக்குறையெல்லாம் சொல்றா. அப்ப ஸ்ரீவைகுண்டநாதன் சொன்னானாம், பெருமாள் கவலைப்படாதவங்க தேவதைகளே, அயன தேவதைகளே, உத்தராயணமே தட்சிணாயனமே கவலைப்படாதவங்கோ, நீங்க ரெண்டு பேரும் திருக்குடந்தைக்கு போய் ஸ்டாரங்கராஜனாக நான் அங்க வந்து எழுந்தருள போகிறேன். அங்க என்னுடைய சன்னதியில என்ன சேவிக்க வர பக்தாளுடைய கால் படும்படியா ரெண்டு வாசலாக நீங்க இருந்தீங்களானா நீங்க என்னென்ன நன்மைகளை எல்லாம் கோரினீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு பெருமாள் அனுகிரகிச்சார். உடனே ரெண்டு தேவதைகளும் இந்த கஷேத்திரத்துக்கு வந்து அவாவா உத்தராயண வாசலாகவும் தட்சிணாயன வாசலாகவும் இருந்தா. உத்தராயண வாசல் திறக்கிறதுக்கும் விசேஷமா துவார பூஜைன்னு சொல்லக்கூடிய அந்த வாசலுக்கு கதவுகளுக்கெல்லாம் பூஜை பண்றா. அதே மாதிரி தட்சிணாயன வாசல் திறக்கிறச்சையும் துவார பூஜை கதவுகளுக்கெல்லாம் பூஜை உண்டு. 6 மாசம் தட்சிணாயன வாசல் வழியா போய் பெருமாளை சேவிக்கிறா, 6 மாசம் உத்தராயண வாசல் வழியா போய் பெருமாளை சேவிக்கிறா. 6 மாசம் நடக்கக்கூடிய உற்சவங்கள் எல்லாம் தட்சிணாயன வாசல் வழியாவே பெருமாள் வெளியில வந்து உள்ள போறார். அதே மாதிரி 6 மாசம் உத்தராயணத்தில் நடக்கிற உற்சவங்களுக்கெல்லாம் அந்த வாசல் வழியாவே பெருமாள் உள்ள வரார், வெளியே போறார். இப்படி எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் தட்சிணாயனம் உத்தராயணம் ரெண்டுத்தையும் சமானமாக நடத்தக்கூடிய இடமாக இந்த அமுதன் சன்னதி இருக்கிறது. இதனால உத்தராயண வசதி தட்சிணாயனம் மட்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதான பேதம் ஒழிந்து போய் தட்சிணாயன தேவதைக்கு மனக்குறை நீங்கியது இந்த கஷேத்திரத்திலே. இதெல்லாம் ஸ்தலபுராணத்துல உண்டு. இப்போ தட்சிணாயன தேவதை மனசுல நினைச்சுதான் தட்சிணாயனத்தை விட உத்தராயண வசத்தின்னு இத்தனை நாள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தா. இப்போ ரெண்டு பேருக்கும் சமானமான மரியாதை கிடைக்கிறபடியினால தட்சிணாயனமும் உத்தராயணமும் சமம்னு பேசிக்கிறா. ஆனா என்னைக்கு தட்சிணாயனம் தான் உத்தராயணத்தை விட வசத்தின்னு ஒரு பேர் வரும் அப்படின்னு தட்சிணாயன தேவத்தை மனசுல குறப்பட்டு நொடுத்தான். எம்பெருமானே ஸ்ரீவைகுண்டநாதா, உன்னிடத்துல வந்து எங்க மனக்குறைய விஞ்ஞாபித்தோம், ரெண்டு பேரும் சமானமான பெருமையை அடைய கடவீர்கள்னு வழி சொன்னேன். உன்னுடைய நியமனப்படி உன்னுடைய கோவில்ல 2 வாசலா இருந்து சமானமான பெருமையை கௌரவத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். எல்லா பக்தர்களும் சமானமா தான் எங்களை சேவிக்கிறா, நடத்துறா. எங்களை வந்து உன்னை சேவிச்சுட்டு உன் அனுகிரகத்தை வாங்கிட்டு போறா. நீயும் சமானமா தான் எங்களை கௌரவிக்கிற. ஆனா இதுக்கு முன்னால எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தா, உத்தராயண வசதி தட்சிணாயனம் மட்டும்னு சொன்னாலும் இல்லையோ,
அந்த மாதிரி என்ன ஒரு நாளாவது யாராவது தட்சிணாயனம் தான் வசத்தின்னு சொல்லிட மாட்டாளா அப்படின்னு ஏங்கித்தான். கவலைப்படாதே, அந்த குறையும் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி அதுக்காகத்தான் பெருமாள் முதல் முறையா கல்யாணோத்சவமாகி தாயார அழிச்சுண்டு வெளியில வரச்ச உத்தராயண வாசல் வழியா வராம தட்சிணாயனம் வர வரைக்கும் காத்துட்டு இருந்து தட்சிணாயன வாசல் வழியா பெருமாள் வெளியில வந்தானாம். மகர சங்கராந்தின்னு சொல்லக்கூடிய பொங்கல் பண்டிகை தை 1ஆம் தேதி உத்தராயண புண்ணியகாலம் பிறக்கிறது. அன்னைக்குதான் பெருமாள் அவதாரம் பண்ணினான். அன்னைக்குதான் தாயார கல்யாணம் பண்ணிட்டான். கல்யாணம் பண்ணி வைதிக விமானத்தோட கூட திருக்குடந்தையிலே கோயில்ல எழுந்தருள் இருந்தான் பெருமாள். அப்போ உத்தராயண வாசல் வழியாக உள்ள நுழைஞ்ச பெருமாள் தட்சிணாயன வாசல் வழியாக வெளியில வந்து உற்சவங்களை எல்லாம் நடத்தி கொள்ள வேண்டும் என்று சங்கல்பித்துக் கொண்டு உத்தராயண புண்ணிய காலத்துக்கு உள்ள நுழைஞ்சவன் தட்சிணாயன புண்ணிய காலம் வர வரைக்கும் தாயாரோடு கூட ஆனந்தமா வைதிக விமானத்துல இருந்துட்டு உள்ளே இருந்தான் பெருமாள். தட்சிணாயன புண்ணிய காலம் வந்தவாறே தட்சிணாயன தேவதைக்கு உத்தராயணத்தை விட சிறப்பை அனுகிரகிக்க வேண்டும் என்பதற்காக பெருமாள் அது வழியா வெளியில வந்து அதை கல்யாண வாசல் என்கிற பெயர் உண்டாகும்படியாக பண்ணினான். பொதுவா தட்சிணாயனத்துல கல்யாணம் எல்லாம் வேண்டாம், தட்சிணாயனத்துல கிரகப்பிரவேசம் எல்லாம் வேண்டாம், உத்தராயணம் தான் வசந்த காலம், பொறுக்கவே பொருத்தம், ஒரு 4 மாசம் 6 மாசம் 2 மாசம் உத்தராயணம் வரட்டும் அப்படின்னு பேசிப்பா. ஏன்னா அது அத்தனை மங்களமானது கல்யாணமானது இல்லே அப்படின்னு அவளுக்கு ஒரு அபிப்பிராயம். ஆனால் அது மங்களமானதுதான், அதனாலதான் பெருமாளும் பிராட்டியும் கல்யாணம் பண்ணிட்டு அது வழியா வந்தா அப்படின்னு சொல்லும்படியா கல்யாணம் இல்லை மங்களகரமானதில்லை என்று இழித்து பேசப்பட்ட தட்சிணாயன வாசலை கல்யாண வாசல் என்ற பக்தர்களாலேயே அழைக்க வைத்தான் இந்த எம்பெருமான். அதனால யாருக்கு எந்த கஷ்டம்னு வந்தாலும் பெருமாளிடத்துல சரணாகத்தின்னு பண்ணிட்டா இந்த அமுதன் எல்லாருக்கும் இறங்கி வந்து அந்த கஷ்டத்தை சமணம் பண்ணி வைக்கக்கூடிய தெய்வம்னு ஸ்தலபுராணம் தெரிவிக்கிறது. இது மட்டுமல்ல, உத்தராயணத்தை விட தட்சிணாயன வசதி அப்படின்னு 4 பேர் சொல்லணும் அப்படின்னு இந்த தேவத்தை நினைச்சது. பெருமாள் அதை கல்யாண வாசல்னு கொண்டாட வைத்தான். இப்ப பெருமாள் அதை விட வசந்த ஒரு பலனை கொடுக்கறான். ஏன்னா அதுக்காக அடுத்தது இந்த தேவத்தை தபஸ் பண்ணினாலும் பண்ணும், இப்பவே கொடுத்துடலாம் அப்படின்னு. நிறைய பேர் என்ன சொல்றா, சரணாகதி பக்தி இதெல்லாம் பண்ணாதவா, உபாயம் பண்ணிக்காதவாள்லாம் உத்தராயணத்துல போனாதான் மோட்சம், பகல் போதுல போனாதான் மோட்சம், சுக்லபட்சத்துல போனாதான் மோட்சம் அப்படின்னு எல்லாம் சொல்றாளோ இல்லையோ, பக்தியோ பிரபத்தியோ அனுஷ்டிக்காதவாள்லாம். அந்த மாதிரி இருக்கிறவாள்லாம் தட்சிணாயணத்துல போனா நல்ல கதி கிடைக்காது அப்படின்னு ஒரு எண்ணம் வச்சுட்டு இருக்கா. அந்த குறையையும் அந்த களங்கத்தையும் தட்சிணாயனத்திற்கு போக்க வேண்டும்னு அமுதனுடைய சங்கல்பமா. அமுதன் சொன்னானா, எல்லாரும் கேட்டுக்கோங்க, தேவர்கள் ரிஷிகள் கஷேத்திரவாசிகள் எல்லாம் கேட்டுக்கோங்க, உத்தராயண தட்சிணாயன தேவதைகள் 2 பேரும் கேட்டுக்கோங்க. தாயார் முன்னால சொல்றேன் இந்த வார்த்தைய. அமுதன் சொல்லக்கூடிய என்னுடைய இந்த க்ஷேத்திரத்திலே இந்த கும்பகோணத்திலே யார் எப்ப போனாலும் அவளுக்கு நான் மோட்சம் தரேன். அது உத்தராயணமோ தட்சிணாயனமோ அந்த பேதம் இல்லாமல் எந்த அயனத்திலே போனாலும் நான் அவளுக்கு மோட்சம் தரேன்னு பெருமாள் உத்தராயணத்துக்கு சமானமான மோட்ச ரீதியான பெருமையையும் தட்சிணாயனத்துக்கு கொடுத்தானாம் பெருமாள். பெருமாளே, நீ கல்யாணம் பண்ணிட்டு என் வழியா வந்த கல்யாண வாசல்னு சொல்றா, மங்களமான வாசல்னு சொல்றா, சந்தோஷம். ஆனா தப்பி தவறி கூட தட்சிணாயனத்துல போயிடக்கூடாது, போனா மோட்சம் கிடையாதுன்னு சொல்லி பயப்படுறாளே, அந்த குறை நீங்கணும் அப்படின்னு அந்த தேவதையனுடைய மன கலக்கத்தை நீக்கியவனாக எம்பெருமான் உத்தராயணத்தை போலவ தட்சிணாயனத்துல போனாலும் மோட்சம்னு சொல்லி வரம் கொடுத்தான். இப்படி எல்லா விதத்திலும் உத்தராயண தேவதையையும் தட்சிணாயன தேவதையையும் பெருமாள் சமானமாக நடத்தினபடியினாலே 2 தேவதைகளும் 2 வாசலா இருந்துட்டு சமானமா பெருமாளுக்கு இன்னைக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அமுதனுடைய அஷ்டோத்திரத்துல ஒரு நாமாவலி, அயனத்விதயோத்கிராந்த பிராணி மோக்ஷ பிரதாயகாய நமஹ. அயன த்வித உத்கிராந்த பிராணி மோக்ஷ பிரதாயகா. அயனத்வித அப்படின்னா 2 அயனம், தட்சிணாயனம் உத்தராயணம். இந்த 2 அயனங்களிலும் உத்கிராந்த உத்கிரமணம் அப்படின்னா சரீரத்திலேருந்து ஆத்மா பிரியறது, உத்கிராந்த அப்படின்னா சரீரத்திலேருந்து ஆத்மா பிரிந்து விட்டதுன்னு அர்த்தம். தட்சிணாயனமோ உத்தராயணமோ 2 அயனத்துல எந்த அயனமா இருந்தாலும் கும்பகோணத்துல ஒருத்தன் சரீரத்தில இருந்து ஆத்மா பிரிஞ்சால் அந்த ஆத்மாவுக்கு அமுதன் மோட்சம் தரானாம். பொதுவா பக்தியோ பிரபத்தியோ பண்ணினவாளுக்கு தான் மோட்சம். இது பண்ணாதவா விஷயத்துல உத்தராயணம் முதலான கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கிறத சாஸ்திரங்கள்ல பார்க்க முடியறது. ஆனா இந்த க்ஷேத்திரத்துல எந்த பேதமும் இல்லாமல் உத்தராயணமோ தட்சிணாயனமோ எப்ப யாருடைய சரீரத்திலிருந்து பிராணன் போனாலும், அது மனுஷான்னு கூட சொல்லல, அயன த்விதயோத்கிராந்த பிராணி
எந்த ஜீவராசி வாயில்லாத பிராணியாக இருந்தாலும் சரி, அமுதான்னு ஒரு முறை சொல்லலைன்னாலும் சரி, அமுதனை சேவிக்கலைன்னாலும் சரி, ஜந்துக்களா இருந்தாலும் கூட சரி, 2 அயனத்துல யாருடைய சரீரத்திலேருந்து இங்கு பிராணன் போனாலும் அவர்களுக்கு எம்பெருமான் அமுதன் மோட்சம் தரானாம். அப்பேற்பட்ட அமுதனுக்கு நமகான்னு சொல்லி அஷ்டோத்திரத்தினால இன்னைக்கும் அர்ச்சக சுவாமிகள் அமுதனை ஆராதிச்சுருக்கா. இப்படி விசேஷமாக 2 அயனங்களும் இங்கே வாசல்களாக அமைந்திருக்கின்றன. இந்த 2 வாசல்களுக்கு ஏறி போய் பெருமாளை சேவிக்கிறதுக்கு படிக்கட்டுகள் உண்டு. ஐயா குமார தாத்ததேசிகன் சன்னதி கொஞ்சம் பள்ளத்துல இருக்கும். அப்படியே முன்னால நகர்ந்து போனோமானா சில படி 2-3 படி ஏறி போனா தாயார் சன்னதி. ஆனா பெருமாளுடைய விமானம் தேர் போல இருக்கிறதுனால தேர் கொஞ்சம் உசரமா தான் இருக்கும். படி ஏறி தான் மேலே ஏறி உட்காந்துக்க முடியும். அந்த மாதிரி பெருமாளுடைய விமானம் தேர் போல இருக்கிறபடினால சில படி ஏறி தான் போகணும். எத்தனை படின்னா, உத்தராயண வாசல் ஏறி போனோம்னாலும் 9 படி ஏறணும், தட்சிணாயன வாசல் படி ஏறணும்னாலும் 9 படி ஏறணும். இது எதை ஞாபகப்படுத்துறதுன்னா, சுவாமி தேசிகன் பரமபத சோபானம் அப்படின்னு ஒரு பிரபந்தம், ஒரு கிரந்தம் பண்ணினாரு. பரமபதத்திற்கு ஒரு ஜீவன் போகக்கூடிய படிகள் 9 அப்படின்னு விவேகம், நிர்வேதம், பீதி, உத்கிரமணம் அப்படின்னு எல்லாம் 9 படிகள் சொல்ற. 5 படிகளை ஜீவன் தன் முயற்சியாலே ஏற வேண்டும். 5வது படி வரைக்கும் ஏறின ஜீவனை 6வது படியிலிருந்து 9வது படியான வைகுண்டம் வரைக்கும் பெருமாள் அவர் முயற்சியால அவர் அழிச்சுட்டு போறார் அப்படின்னு சம்பிரதாயம். இந்த 9 படிகளும் எதற்கு படிகள்? பரமபதத்துக்கு சோபானம், அதாவது ஸ்ரீவைகுண்டத்தினுடைய படிகள். இந்த 9 படி ஏறி போனா யாரை சேவிக்கலாம்? ஸ்ரீவைகுண்ட விமானத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டநாதனை சேவிக்கலாம். அந்த மாதிரி பரமபத சோபானம் போல இருக்கக்கூடிய இந்த 9 படிகளை ஏறி போனா அந்த ஸ்ரீவைகுண்ட விமானத்தினுடைய இன்னொரு வடிவமான வைதிக விமானத்தை, அதுக்குள்ளே ஸ்ரீவைகுண்டநாதனுடைய இன்னொரு அவதாரமான 6வது ஆழ்வானை சாரங்கபாணி பெருமாளை சேவிக்கலாம். அதனால இதுவும் ஸ்ரீவைகுண்டத்திற்கு துல்லியமானதுன்னு ஸ்தல புராணம் பேசினது இந்த ஒற்றுமையாலும் சரியா போறது. இந்த வைதிக விமானம் இருக்கிறது, அது மேல விமான ராஜகோபுரம், நடுவுல பெருமாள் சன்னதி, கீழே திருத்தேர், அந்த தேருக்கு சக்கரங்கள், அதை இழுக்கக்கூடிய யானை, குதிரை, இப்படின்னு ஆச்சரியமான ஒரு அமைப்பு. இந்த சன்னதியினுடைய திருத்தேர் போன்ற அமைப்பையே மணிக்கணக்கில் நின்று அனுபவிச்சு சேவிக்கலாம். அத்தனை அழகான சன்னதி. இப்படி ஒரு சன்னதி அமைப்பு வேற எங்கேயும் கிடையாது. சுவாமி தேசிகன் பகவத்கீதைக்கு வியாக்கியானமா தாத்பரிய சந்திரிகை அப்படின்னு ராமானுஜருடைய கீதா பாஷ்யத்துக்கு வியாக்கியானமா பண்ணினார். கீதா பாஷ்ய தாத்பரிய சந்திரிகைன்னு. அதெல்லாம் முதல்ல மங்கள ஸ்லோகம். அந்த கிரந்தம் நல்லபடியா வரணும்ன்றதுக்காக பெருமாளுக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்றார் சுவாமி தேசிகன். அந்த ஸ்தோத்திரம் யாருக்கு பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த 6வது ஆழ்வானுக்கு தான் பண்ணியிருக்கார். இவனை கண்ணனாக கொண்டு இவனுக்கு தான் பண்ணியிருக்கார். அதுல கீதைன்னு சொல்லக்கூடிய ஆறாத அமுதம், அபர்யாப்த அமிர்தம். பகவத்கீதையை எத்தனை சேவித்தாலும், அதனுடைய அர்த்த விசேஷங்களை எத்தனை கேட்டாலும் அமுதமாட்டமா போதும்னு சொல்லக்கூடிய எண்ணமே வராது. இன்னும் கூட கீதையை காலக்ஷேபமா கேட்டுட்டே இருக்கணும், அனுபவிச்சுட்டே இருக்கணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விசேஷமான ரகசியார்த்தங்கள்லாம் கீதையில உண்டு. அப்பேற்பட்ட கீதைன்னு சொல்லக்கூடிய ஆறாத அமுதத்தை பாடியது யார் தெரியுமா? இந்த ஷாரங்க தன்வா என்று சொல்லக்கூடிய ஷாரங்க வில்லை கையிலே ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய 6ஆம் அமுதன் அப்படின்னு தாத்பரிய சந்திரிகையில சுவாமி மங்கள ஸ்லோகத்துல சாதிக்கிறார். இந்த 6வது ஆழ்வானுடைய உதடுகள்ல இருந்து பெருகக்கூடிய அமிர்தம் தான் பகவத்கீதைன்னு சொல்லக்கூடியதான உத்தமமான வேதம்னு சொல்றார் சுவாமி. அதே மாதிரி திருவேங்கடமுடையானுடைய ஆறாத அருள் அமுதம் அப்படின்னா, திருவேங்கடமுடையானுடைய கரை புரண்டு ஓடக்கூடிய தயை இருக்கிறது. அந்த தயைக்கு, அந்த தயாசதகத்தை சொல்றவாளுக்கு பலன் தரக்கூடியவன் இங்க சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய சாரங்கபாணின்னு சொல்லக்கூடிய அமுதன். இப்படி திருவேங்கடமுடையான் கண்ணன் அப்படின்னு சுவாமி தேசிகன் அனுபவித்தார். கண்ணன் அடியனையமக்கு காட்டும் வெறுப்புன்னு. இந்த அமுதன் கண்ணன் இவன் சொன்னதுதான் கீதை அப்படின்னு தாத்பரிய சந்திரிகையில சுவாமி சொல்றார். ஆக புராணம் சொன்னது போல திருவேங்கடமுடையானே அமுதன், இவா 2 பேரும் கண்ணனுடைய ஸ்வரூபம் அப்படின்னு சுவாமி தேசிகன் பல இடங்கள்ல காட்டி கொடுப்பது போல இந்த அமுதனும் திருவேங்கடமுடையானும் கண்ணனும் வேற யாரும் இல்ல, சாட்சாத் ஸ்ரீவைகுண்டநாதன். அதனாலதான் ஸ்ரீவைகுண்டத்தை போல 2 வாசல்களும் 9 படிகளும் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சாட்சாத் ஸ்ரீவைகுண்டமாகவே திகழக்கூடியது இந்த சன்னதி. இதுல தாயார் சன்னதிக்கு எதிரில் இருக்கக்கூடியது தட்சிணாயன வாசல்னு சொல்லக்கூடிய வாசல். ஆடியிலிருந்து மார்கழி வரைக்கும் போய் பெருமாளை சேவிச்சுட்டு வெளியில வரக்கூடிய வாசல். அந்த சமயத்துல அது வழியா போய் பெருமாளை சேவிக்கலாம். தையிலிருந்து ஆணி மாசம் வரைக்கும் உத்தராயண வாசல் வழியா பெருமாளை சேவிக்கலாம்.
உத்தராயண வாசலால உள்ள நுழைஞ்சோமானா வடக்கு பார்த்து ஒரு அனுமார் இருக்கார். அந்த அனுமார் மேல எப்போதும் வெண்ணக்காப்பு சாத்தப்பட்டிருக்கும். அவருக்கு வெண்ண ஹனுமாரனே பேரு. யாருக்கு என்ன பிரார்த்தனைனாலும் கொஞ்சம் வெண்ணெயை வாங்கி அவர் மேல சாத்தி பிரார்த்திச்சுண்டா அந்த வரம் பலிக்கிறது அப்படின்னு ஜனங்கள் நம்புறா. அதனால அனுமார் எப்போதும் வெண்ணையோட கூட இருப்பாருங்க. இந்த தட்சிணாயன வாசல் உத்தராயண வாசல்னு சொல்லக்கூடிய ரெண்டு வாசலுக்கும் இந்த ரெண்டு வாசல்ல யார் இருக்கா அப்படின்னா சாதாரணமான வாசல் கிடையாது. இது தட்சிணாயன வாசலாக தட்சிணாயன தேவதையே இருக்கு, உத்தராயண வாசலாக உத்தராயண தேவதையே இருக்கு. இந்த ரெண்டு வாசலும் இந்த ரெண்டு தேவதைகளினுடைய வடிவம். பெருமாள் எப்படி விக்கிரகமா இருக்காரோ அந்த மாதிரி இந்த ரெண்டு தேவதைகளும் வாசலாக இருக்கின்றன. அதனால துவார தேவதைகள்னு பேரு இவா ரெண்டு பேருக்கும். இந்த உத்தராயண புண்ணியகாலம் ஆரம்பிக்கிறச்ச உத்தராயண வாசல் திறக்கிறது, தட்சிணாயன புண்ணியகாலம் ஆரம்பிக்கிறச்ச தட்சிணாயன வாசல் திறக்கிறது. அப்பெல்லாம் நடக்கக்கூடிய பூஜைகள்லாம் இந்த துவார தேவதைகள்னு சொல்லக்கூடிய தட்சிணாயன தேவதைக்கும் உத்தராயண தேவதைக்கும் தான் நடக்கிறது. அதனால இந்த ரெண்டு வாசப்படிக்கு மேல பார்த்தோமானா சின்ன விமானம் போன்ற கோபுரங்கள் உண்டு ரெண்டு வாசலுக்கும். பெருமாள் விமானம் மட்டுமல்ல, ராஜகோபுரம் மட்டுமல்ல. எப்படியானா தாயார் சன்னதிக்கு விமானம், ராமன் சன்னதிக்கு விமானம்னு ஒரு சன்னதிக்கும் விமானம் உண்டோ அந்த மாதிரி உத்தராயண வாசலுக்கும் தட்சிணாயன வாசலுக்கும் நேர வாசப்படிக்கு மேல சின்னதா கோபுரம் போன்ற அமைப்பு உண்டு. இது இந்த தேவதைகளுக்கு தரக்கூடியதான மதிப்பு. இந்த வைதிக விமானம் இருக்கிறதே அது எப்பேற்பட்ட விமானம் அப்படின்னா ஏகமாத்திர சிலாகண்டே நிர்மிதேன சதுஷ்சக்கரயுத கஜேன சார்த்தம் பாரவகன தாவன பிரயுக்த ஹயேன சக கிளிப்த ரதரூப கற்பகிரக விராஜிதா அப்படின்னு பெருமாளை வர்ணிக்கிற புராணம் ஒரு பெரிய தேர் போல வடிவத்தில் இருக்கக்கூடியது இந்த வைதிக விமானம். அந்த விமானத்தை அந்த தேரை இழுக்கக்கூடியவா, அந்த பாரத்தை சுமந்துண்டு இழுக்கக்கூடியவா யாருன்னா யானைகளும் குதிரைகளும். பெரிய தேர், கருங்கல்லாலான தேர், அதுல பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கார், உபயநாச்சிமார் இருக்கா, நிறைய தேவதைகள் இருக்கா, பிரம்மா இருக்கார், விமானம் நன்னா காத்திரமா இருக்கு. இத்தனை பாரத்தையும் சுமக்க வேணும் என்றால் பாரவகன சதுஷ்சக்கரயுத 4 சக்கரங்களோடு கூட கஜேன சார்த்தம் யானைகள் இழுப்பது போல இருக்கக்கூடியது இந்த கர்ப்பகிரகம் போல இருக்கக்கூடிய இந்த திருத்தேர். இதை சுத்தி அழகான சித்திர பதுமைகள், நல்ல கவின்மிகு சிற்பங்கள் எல்லாம் அலங்காரமாக இருக்கின்றன. இந்த அழகிய விமானத்தோடு கூட தான் எம்பெருமான் சூரிய மண்டலத்திலிருந்து அயோத்தியைக்கு வந்து, அயோத்தியிலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்து, ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்குடந்தைக்கு வந்து இப்போது எழுந்தருள் இருக்கிறான். பெருமாள் ஆகாசமாக பறந்து வரச்ச அப்படியே விமானம் ரக்கைய வீசிண்டு பறந்து வரும். பெருமாள் தரையில எழுந்தருள்றச்ச தேராக அப்படியே நகர்ந்துண்டு வரும். பெருமாள் மூலவராக இப்போது எழுந்தருள் இருக்கிற போது தரையில எழுந்தருள் இருக்கிறானபடியினாலே ரதம் அப்படியே ரதமாவே இருக்கு. இதுவே பெருமாள் ஆகாசத்துல இருந்தானா அது விமானமாக தெரியும். தரையில இருக்கிறபடியினாலே கீழே தேராகவும் மேலே விமானமாகவும் இந்த வைதிக விமானம் இருக்கும்படியாக சன்னதியினுடைய அமைப்பு இருக்கிறது. இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா தேர்ல வசிக்கிறது தான் அமுதனுக்கு ஆசைன்னு தெரியறது. என்னதான் வைதிக விமானம்னு தான் பேரு, வைதிக ரதம்னு பேர் இல்ல. இருந்தாலும் ரதத்தை போன்ற அமைப்போடையே கூட பெருமாள் அங்கு எழுந்தருள் இருக்கிறபடியினாலே பெருமாளுக்கு தேர்ல எழுந்தருள்றதுதான் ஆசை அப்படின்ற திருவுள்ளத்திலேதான் அவர் விஷயமான திருவழிகூற்றிருக்கைன்னு சொல்லக்கூடிய பிரபந்தத்தை திருவங்கையாழ்வார் ரதபந்தம் அப்படின்னு தேரை போன்ற அமைப்பிலேயே பாடினார் அப்படின்னு பூர்வாச்சாரியர்களுடையதான நிர்ணயம். இப்படி எம்பெருமானுடைய தேர் போன்ற கர்ப்ப கிரகத்திற்கு மேலே இருக்கக்கூடிய விமானத்தில் விசேஷமான வேலைப்பாடுகளுடன் கூடிய பிம்பங்களோடு கூட 3 ஸ்வர்ணமயமான கலசங்களோடு கூட விளங்குகிறது வைதிக விமானம். 3 கலசத்தோடு கூடின விமானம். இதுக்கு நடுவுல தான் அத்தியாச்சரியமா பெருமாள் அழகு வெள்ளம் அணையிட்டு தடுக்க வேண்டியது போலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். அத்தனை அழகு. நம்ம சம்பிரதாயத்துல ஒரு விசேஷமான பழமொழி உண்டு, குடந்தையில் சௌந்தர்யம் பிரசித்தம். திருக்குடந்தையில எது பிரசித்தம் அப்படின்னா ஆறாவது ஆழ்வானுடைய சௌந்தர்யம் தான் பிரசித்தம். கும்பகோணத்துல எதை உருகி உருகி சேவிக்கணும்னா பெருமாளுடைய அழகுதான் உருகி உருகி சேவிக்கணும். அதுதான் விசேஷம். அங்கே பொதுவா சொல்லுவாள் இல்லையோ, ஸ்ரீரங்கத்துல நடையழகு, காஞ்சிபுரத்துல கொடையழகு, அந்த மாதிரி எல்லாம் சொல்றச்ச திருக்குடந்தையிலே சௌந்தர்யம் பிரசித்தம், அமுதனுடைய அழகுதான் இங்கே பிரசித்தம். ஏன்னா பெருமாள் கல்யாண கோலத்திலே எழுந்தருளி இருக்கிறான், ஸ்ரீவைகுண்டநாதனாக நித்திய யுவாவாக எழுந்தருளி இருக்கிறான். அதனால குடந்தையில் சௌந்தர்யம் பிரசித்தம். இந்த வைதிக விமானம் இருக்க இத சுத்தி நிறைய பெருமான்கள்
வைதிக விமானத்தை சுத்தி பிராகாரமா நாம பிரதட்சணம் பண்ணி வரச்ச அங்கங்க தூண்கள் இருக்கும். அந்த தூண்ல மாடம் போல இருக்கும். ஸ்தவத்துல சின்ன சின்ன சன்னதி போல மாடம் மாடமா இருக்கும். ஒரு மாடத்திலையும் ஒரு பெருமாள் எழுந்தருளி இருப்பா. அந்த பெருமாள்களை எல்லாம் அவசியம் நின்று சேவிச்சானோ. அத்தனை அழகான பெருமாள்கள், அத்தனை நேர்த்தியான பெருமாள்கள். பொதுவா இந்த மாதிரி சிற்பங்கள்ல மாடங்கள்ல இருக்கக்கூடிய பெருமாள்கள்லாம் அத்தனை நேர்த்தியா இருக்க மாட்டா. ஆனா இவெல்லாம் மூலவர் எப்படி அத்தனை நேர்த்தியா இருக்காரோ அதை விட இன்னும் நேர்த்தியா சாட்சாத்தா நம்மளை பார்த்து அனுகிரகிப்பது போல பிரத்யட்சமா அவளை நேர்ல சேவிக்கிறது போல இருக்கக்கூடிய பெருமாள்கள். இவாளுக்கெல்லாம் ஆராதனம் உண்டு, தலிகையும் உண்டு. அப்படி தட்சிணாயன வாசலை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சவத்துல 4 பெருமாள்கள் இருக்கா. முதல் மாடத்துல தூணை பிளந்து கொண்டு ஸ்தம்பத்திலேருந்து வெளியே வரக்கூடிய நரசிம்மர். ஸ்தம்பேவதாரகா தம் அனன்யலபியம் லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரபத்தியன்னு இரண்யன் ஓங்கி தன்னுடைய வாளாலே தூணை பிளந்த போது அந்த தூணை பிளந்து கொண்டு உள்ளே இருந்து தோன்றிய நரசிம்மன். ரொம்ப ஆச்சரியமா இருப்பார். ஆவிர் பாவமாகக்கூடிய தூணை பிளந்து கொண்டு அவதரிக்கக்கூடிய நரசிம்மன் ரொம்ப ஆச்சரியமான பெருமாள். அப்படியே ஒரு தூண் இருக்கும். அந்த தூண் 2ஆ புழக்கிறது நன்னா நமக்கு தெரியும். அதுக்கு நடுவுல இருந்து பெருமாள் நரசிம்மன் நின்ன திருக்கோலத்துல ஆவேசமா வருவார். அதுக்கு அடுத்தபடி ஹிரண்யனை எதிர்க்கக்கூடிய நரசிம்மன். ஹிரண்யனோடு கூட சண்டை போட்டு நேருக்கு நேர் நீயா நானா பார்த்துடலாம் அப்படின்னு மாரோட மார் வைத்து சண்டை போடக்கூடிய ஹிரண்யனை எதிர்க்கக்கூடிய நரசிம்மன். அடுத்தபடி நீயா நானா பார்த்துடலான்னு ஹிரண்யனை எதிர்த்து சண்டை போட்டார். ஒன்னும் பெருமாளுடைய பலத்துல ஹிரண்யனுடைய பலம் அடங்கி போயிடுத்து. அதனால ஹிரண்யன் பெருமாளுடைய திருவடிகள்ல உழுந்துட்டான். அதனால ஹிரண்யனுடையதான சரீரத்தை பெருமாள் தன்னுடைய மடி மேல வைத்துண்டு அவனுடைய மார்பை கீண்டி அவன் குடலை உருவக்கூடிய நரசிம்மன் அந்த கோலம். 4வது சாந்த ஸ்வரூபியா யோகாசனத்திலே இருக்கக்கூடிய யோக நரசிம்மன். இப்படி நரசிம்மனுடைய 4 நிலைகள். தூணை பிளந்துண்டு வர்றது, ஹிரண்யனோட சண்டை போடுறது, ஹிரண்ய சம்ஹாரம் பண்றது, சம்ஹார கோபம் எல்லாம் தீர்ந்து சாந்த ஸ்வரூபத்தோட யோகத்துல இருக்கக்கூடிய யோகா நரசிம்மன். இப்படின்னு 4 நரசிம்மனை சேவிக்கலாம். இந்த சேவிக்கிறச்ச ஆழ்வார் பாசுரம் ஞாபகத்துக்கு வருது. இடந்திட்டு இரணியன் நெஞ்சை இருபிளவாக முன்கீண்டாய் உடந்தை கிடந்த வெங்கோவே குறுக்கத்தி பூச்சூட்டவாராய் அப்படின்னு பெரியாழ்வார் திருமொழி பூச்சூட்டல் பாசுரம். இடந்திட்டு இரணியன் நெஞ்சை இரு பிளவாக முன்கீண்டாய். ஹிரண்யன் எங்க இருக்கான் தேடிண்டே போய் பூமியை இடந்து சம்ரக்ஷணம் பண்ணிட்டோ ஹிரண்யனுடையதான மார்ப அப்படியே 2 புலவா அப்படியே பனங்கிழங்கு புலக்கிறாப்புல புலந்தாயே நரசிம்மா அப்படின்னு பாடல் ஆழ்வார். குடந்தை கிடந்த எம் கோவே, திருக்குடந்தையிலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம் அரசே அப்படின்னு பாடினார். இதுல இருந்து பெரியவாளுடைய திருவுள்ளம் என்னன்னா, நிருசிம்மனாக வந்து ஹிரண்ய சம்ஹாரம் பண்ணின பெருமாள் தான் ஹிரண்ய சம்ஹாரம் நல்லபடியா முடிஞ்செடுத்து அப்படின்னு ஓய்வெடுப்பதற்காக வைதிக விமானத்துக்குள்ளே அமுதனாக சயனித்துக் கொண்டிருக்கிறானோ, அல்லது உள்ளே சயனித்துக் கொண்டிருக்கிற அமுதன் தான் நிருசிம்மனாக வந்து ஹிரண்ய சம்ஹாரம் பண்ணிவிட்டு போனானோன்னு சொல்லி அனுபவிக்கும்படியா ஆழ்வாருடைய பாசுரம் நிருசிம்ஹாவதார வைபவத்தையும் அமுதனையும் சேர்த்து பாடியிருக்கிறது. அதற்கு தகுந்தது போல 4 நிருசிம்மன்கள் அமுதனை சுத்தி இருந்துருக்கா. நிருசிம்மனே அமுதன், அமுதனே நிருசிம்மன் சொல்லும்படியான ஒரு பெருமை இங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது ஆச்சரியமான அனுபவம். இந்த பாசுரத்தை மனசிலே அசை போட்டுக் கொண்டு இந்த 4 நிருசிம்மாலையும் சேவிக்கணும். அடுத்தபடியா உத்தராயண வாசல் வழியாக இருக்கக்கூடிய 4 பெருமாள்கள் அவள் அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். வந்தாய் என் மனத்தே வந்து நீ புகுந்த பின்னை எந்தாய் போயறியாய் இதுவே அமையாதோ கொந்தார் பைம்பொழில் சூழ் குடந்தை கிடந்து வந்தமைந்தா உன்னை என்றும் மறவாமை பெற்றேனே. ஸ்ரீமதே கோமலவள்ளி நாயிகா சமேத ஸ்ரீ அபர்யாப்தாமிருத பரபிரம்மனே நமः. ஆழ்வாரெம்பெருமானார் சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.